அன்பார்ந்த தோழர்களே, ஒத்தக்கடை பகுதி வாழ் உழைக்கும் மக்களே, சிறுகடை வியாபாரிகளே, உங்கள் அனைவருக்கும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பான மாலை நேர பணிவாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் நில அளவைகள் மீது RSS பாஜக நீதிமன்றம் ஏற்றத்துளிப்பது தீபம் அல்ல, மக்களின் வளர்ச்சிக்கும் மத ஒற்றுமைக்கும் வைக்கும் நெருப்பு என்ற வழக்கத்தின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் நாம் எதை தெரிந்து கொள்ள போகின்றோம், எதை செய்ய போகின்றோம் அப்படின்றது முக்கியமானது. முதலில் இந்த தலைப்பிலே பொதுவா மக்கள் அதிகாரமாக இருந்தாலும் இடதுசாரி அமைப்புகள் வேறு எதுவாக இருந்தாலும் RSS பாஜக அப்படின்னு மட்டும்தான் போட்டிருப்போம். இப்போ அந்த வரிசையில் அந்த இடத்தில் RSS பாஜகவுக்கு அடுத்து நீதிமன்றம் சேர்ந்திருப்பது இந்த நாட்டின் சாபக்கேடு. நம்ம சாபத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் RSS பாஜகவிற்கு இணையாக நீதிமன்றம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நீதிமன்றம் RSS பாஜகவோடு நேரடியாக கைகோர்த்திருக்கிறது அப்படின்றதுதான் பொருள். எனவேதான் RSS பாஜகவுக்கு அடுத்த வரிசையில் நீதிமன்றத்தை போட வேண்டிய இடம் இருக்கு. இதுல இந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றி விமர்சிக்கலாம், நீதிபதி விமர்சிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த மதுரையில் H. ராஜா என்ன பேசுறாரு, நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை நீதிமன்றம் கண்டிப்பதற்கு வக்கில்லை. நீதிமன்றம் ஏன் இதை கண்டிக்கவில்லை? நீதிமன்றம் தானாக முன் வழக்கு பதிவு செய்திருக்க முடியும். தமிழகத்துல அமைதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்துல தன்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக கருதி கொள்ளக்கூடிய நபர் இதை நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொன்னால் என்ன பொருள்? அப்ப நீங்க உண்மையிலே தீபம் ஏற்ற குடிக்கிறீங்களா அப்படின்னா இல்லை, அது ஒரு பகிரங்கமா அறிவிக்கிற. இத பேச போனா அவர்கள் என்ன கட்டமைக்கிறார்கள் அப்படின்றது முக்கியமானது. முதல்ல இந்து அப்படின்ற பேரோட யார் இருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நீங்க பேசாதீங்க, இஸ்லாமியர்கள் ஏதாவது குரல் கொடுத்தாங்களா, இஸ்லாமியர்கள் இந்த பிரச்சனை குறித்து ஏதாவது கருத்து சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறது. அடுத்து இப்போ இஸ்லாமியர்கள் கேள்வி எழுப்பவில்லை அப்படின்னு சொன்னா நிறைய விவாதங்களில் என் கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறதுதான் கேள்வி. அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. அடுத்து இது கடவுள் நம்பிக்கைக்கும் கடவுளை நம்பாதவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை அப்படின்னு திசை திருப்போம். மீறி மாவட்ட தலைவர் மக்கள் தேச தமிழ் தேச மக்கள் முன்னணி மதுரை அவர்களை வரவேற்கிறேன். அப்போ பிரச்சனை என்னடா உனக்கு கேட்டு பாருங்க, அவன் ஒரு இடத்துல நின்று பேச மாட்டான். முதல்ல இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை என்பதை போல தொடங்கி அதுக்கு அடுத்த இடத்துல ஜம்ப் ஆவது எது அப்படின்னு சொன்னா கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் அப்படின்னு திசை திருப்புறது. இப்போ நாம் ஏன் இப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும்? இந்த மதுரை அமைதியாக இருக்கிறது. அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்திலே வழக்கமாக ஆண்டாண்டு காலமாக தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றி இந்த மதுரை மக்கள் வழிபட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்க நினைக்கிற இடத்துல நாங்க தீபம் ஏற்றி ஆகணும் என்பது ஒரு சிறு கும்பல் அவர்களுடைய கோரிக்கை.
அப்ப இந்த மதுரை மக்களுடைய அமைதியை கெடுப்பது என்பது அனுமார் வாழ்ல தீப்பத்தி வைக்கிற மாதிரி. இது நாளை நாடு முழுவதும் பட்டியலை செய்வதுதான் அவருடைய நோக்கம். இதற்கு இடமிடக் கூடாது. அதனால்தான் மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் சக்தி என்பதால் நாங்கள் வருகின்றோம். கடவுள் நம்பிக்கை அல்ல, நாங்கள் வருகின்றோம். எங்களுக்கு பதில் சொல்லு. அதுக்கு பதிலா இஸ்லாமியர் கேட்டாங்களா, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்க ஏன் கேட்கறீங்க? கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் இந்த சமூகத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். என்ன பிரச்சனை உனக்கு? கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் இந்த சமூக மக்கள் இணக்கத்தோடு நல்லிணக்கத்தோடு பிரச்சனை இல்லாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படின்றதுதான் நாங்க விரும்புறோம். உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீ தீபம் ஏற்ற நினைப்பது உண்மையில் பகிரங்க வாக்குமூலமும் இருக்கிறது, அவருடைய மறைமுக கோரிக்கையாகவும் அதுவே இருக்குது. இதற்கு அனைத்து வகையிலும் ஒத்து போகிறவர் சென்னை உயர்நீதிமன்ற கிளையின் இங்க இருக்கக்கூடிய நீதிபதி G.R. சுவாமிநாதன். அவரு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நீதிமன்ற வழிமுறை எதையும் அவர் ஃபாலோ பண்ண தேவையில்லை, அவர் ஃபாலோ பண்ணவும் இல்லை. அப்ப இந்த தகுதி, ஒரு நீதிபதிக்கான தகுதி என்பது என்ன? நீதிமன்ற வழிமுறையை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, அந்த வழிமுறையை கடைபிடித்து இருந்தீர்கள் என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரியது அல்ல. இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நீதிபதிய நீங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு ஒரு மனு கொடுக்குறாங்க. உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொதித்தெழுந்து போய் ஒரு 56 பேர் ஒரு கூட்டறிக்கை வெளியிடுறாங்க. அந்த கூட்டறிக்கை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். பதவி நீக்க தீர்மானம் அச்சுறுத்தும் முயற்சி. யார் அச்சுறுத்தும் முயற்சி? நீதிமன்றத்தினுடைய பாரம்பரியத்தை, வழிமுறையை மதிக்காத ஒரு நீதிபதியை பதவி நீக்குங்கள் என்ற கோரிக்கை வைப்பது அந்த நீதிபதியை அச்சுறுத்தும் முயற்சியாம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! அடுத்த விஷயத்தை பாருங்க. நீதிபதிகளை அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க கட்டாயப்படுத்தும் ஒரு வழிமுறையாக பதவி நீக்க கோரிக்கை அச்சுறுத்தி நீங்க பணிய வைக்க பாக்குறீங்க. இப்போ இதே நீதிமன்றத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாஞ்சிநாதனை பார்த்து இந்த நீதிபதி அதிகார திமிர்ல உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன கேட்ட, உனக்கு பேச தைரியம் இல்லையா, தண்ணி வேணுமா? அப்ப இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய மாண்பா? ஒரு நீதிமன்றத்தினுடைய மாண்பை சிதைக்கக்கூடிய நபர், நீதிபதி என்ற மாண்பை சிதைக்கக்கூடிய நபர், அவர் அதிகார திமிர்ல உட்கார்ந்து இவ்வளவு கேட்க முடியும். ஆனால் இது எதுவும் இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா, இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்களா, வேறு எந்த நாட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு உலகத்தில் கையளவுல மொபைல்ல எல்லா செய்திகளும் பார்க்க முடியுமே. உங்கள் கண்ணு எங்கே போச்சு? குருடா போச்சா? இது இந்த 56 நீங்களே 36 பேர் அடுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நாங்கள் அதுக்கு ஆதரிக்கிறோம். இந்த அறிக்கை, இந்த 56 பேருடைய கூட்டறிக்கையை ஆதரிக்கிறாங்க. அதுல அவங்க கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, பதவியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தனது நீதித்துறை கடமை எது? இவர் போய் ஆய்வு செய்வாரு, நில அளவை கண்ணு மேல தீபம் ஏற்றலாம். இது எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுடைய பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் நம்ம புரிய வேண்டிய இடமே தான். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டாண்டு காலமாக ஏற்றக்கூடிய இடத்துல அந்த கோவில் அர்ச்சகர்களும் அங்கே ஏற்றலாம், தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆளுகின்ற திமுக அரசுக்கும் அதுக்கு ஆதரவா அந்த காலாண்டு காலமாக மக்கள் நம்பிக்கையோடு போய் ஏற்றக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றல எந்த தடையும் இல்லையே. ஆனால் வழக்கமாக நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய இடமே இதுதான். இந்துக்கள் அவங்க தான் வழிபடுறாங்க, அவங்க தான் தீபம் ஏற்றி வந்தாங்க. அங்க இஸ்லாமியர்கள் தீபம் ஏற்றுவதற்கு எனக்கு உரிமை உண்டாதுன்னு சொல்லி கேட்கவே இல்லை. மாறாக இந்துக்கள் வழிபாட்டு வந்த, இந்துக்கள் தீபம் ஏற்றி வந்த இடத்துல இன்னொருத்தன் இல்ல இங்க ஏற்றக்கூடாது, நான் ஒரு இடம் சொல்றேன் அங்க ஏற்றணும்னா இதை அனுமதிப்பது நீதிமன்ற மாண்பா, நீதிமன்ற கடமையா? ஒரு நீதிபதிக்கு இது கடமையா? யோசிச்சு பாருங்க. அப்போ நீதிமன்றம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குது அப்படின்னு சொன்னா, அதனாலதான் அது முழுக்க சந்திரமுகியில சொல்லுவாங்கல்ல, முழுசா மாதிரி இருக்கிற சந்திரமுகி இது பழைய கங்கா இல்ல அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நீதிபதிகள் சந்திரமுகிகளாக
RSS பாஜகவுடைய சங் பரிவார அமைப்புகளாக அவர்கள் கோலச்சு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிவு பண்ணணுமா வேண்டாமா? சட்ட வழிமுறைகள் அவர்கள் போராடட்டும், பிரச்சனை இல்லை. சட்ட வழிமுறைகள் அவங்க போராடட்டும். யாரு? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் போராடட்டும். நாம என்ன செய்யணும்? இவ்வளவும் பேசிட்டு அம்பேத்கர் எழுதின சட்டத்தின் முன்னாடி ஓடி ஒளிந்து கொண்டவர் தான் ஜியா சாமிநாதன். அம்பேத்கர் சனாதன எதிர்ப்பாளர், நீ சனாதன ஆதரவாளர். நான் சனாதனவாதின்னு பெருமை பேசுற நபர். நீ சனாதனம் பேசினாலும் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய அம்பேத்கர் இயற்றிய சட்டம் தான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இதுநாள் வரை. அந்த சட்டத்தை சல்லி சல்லியா ஓட்டையா மாத்தணும்னு பாஜக புடிச்சுன்னு இருக்குது. அதனுடைய உள்ளீடு எதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு, எதெல்லாம் நமக்கு சலுகைகளை பெற்றுத் தருது, சட்டப்பூர்வ உரிமைகளை பெற்றுத் தருதோ, அது விதை மசோதாவாகட்டும் அல்லது 4 லேபர் கோடுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுவாகட்டும், எதுவாக இருந்தாலும், இடஒதுக்கீடாக இருந்தாலும், இதையெல்லாம் நமக்கு சட்டப்பூர்வமாக தந்து வந்ததை கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சிட்டான் பாஜக ஆட்சியில் வந்த பிறகு. அதனுடைய உள்ளீடு சட்ட வரம்பு என்னவோ அந்த சட்டங்களை எல்லாம் உள்ளீடு அற்றவையாக ஹாலோன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மாத்திட்டான். இப்போ அதே சட்டத்தை நம்ம நம்ப முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப வேற என்ன செய்ய வேண்டும்? கீழிருந்து ஒரு மக்கள் எழுச்சி வேண்டும். அந்த மக்கள் எழுச்சி ஒரு புதிய அரசியல் நிர்ணய சபையை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் எழுச்சியாக இருக்க வேண்டும். அதை நாம் கட்டியமைக்க வேண்டும் தோழர்களே. அதுதான் நம்மளுடைய வேலை. கூட்டம் போட்டோம், ஏதோ ஒண்ணு சொன்னா தீபம் ஏத்தணுமா ஏத்த வேணாமா? ஆம், நாங்களும் தீபம் ஏத்தணும் சொல்றோம். உழைக்கும் வர்க்கத்திற்கு, தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிரான 4 லேபர் கோடுன்னு சொன்னால அந்த பில்ல போட்டு கொளுத்துங்க, அதுதான் நமக்கு தீபம். விதை மசோதான்னு சொன்னால விதை மசோதா கொண்டு வந்து தொழிலாளர்களுடைய சட்டப்பூர்வ உரிமையை ஒழித்ததை போல விதை மசோதா கொண்டு வந்து விவசாயிகளுடைய விதை பாரம்பரியத்தை ஒழிச்சு அது மக்கள் மீது தொடுக்கக்கூடிய போர். அந்த விதை மசோதாவை 2025 கொடுக்கணும்னு டிசம்பர் 10ஆம் தேதி SKM அழைப்பு விடுத்தார்கள். கிராமங்களிலிருந்தும் இதை கொடுத்துங்கன்னு சொன்னாங்க. அதுதான் நமக்கு உண்மையான தீபம். அதை ஏற்றுவோம், அதற்கான நாளாக மாற்றுவோம், அந்த நகல்களை எதிர்ப்போம். சட்டம் அனுமதித்தால் சட்டப்பூர்வ வழிமுறையை பயன்படுத்துவோம். சட்டம் அனுமதிக்காவிட்டால் சட்டத்தை மீறுவோம். அதற்கான நாளாக இதை எடுப்போம். பாருங்கள் குரல் என்ற அழைப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடி மாவட்ட தலைவர் தமிழக மக்கள் முன்னணி மதுரை அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறேன். திருப்பரங்குன்றம் நில அளவைகள் மீது RSS பாஜக நீதிமன்றம் ஏற்ற துடிப்பது தீபம் அல்ல, மக்களின் வளர்ச்சிக்கும் மத ஒற்றுமைக்கும் வைக்கும் நெருப்பு என்கின்ற தலைப்பிலே மக்கள் அதிகாரத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையாக இருக்கும் அருமை தோழர் சரவணன் அவர்களே, இங்கே தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்ற தோழமை இயக்கங்களை சார்ந்த அருமை தோழர்களே, எனக்கு பின்னால் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய அமர்ந்திருக்கின்ற அருமை தோழர்களே, எனக்கு முன்னால் குழுவில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளுடைய இயக்க தோழர்களே, இப்பகுதிவாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் தேச மக்கள் முன்னணியின் சார்பாக முதற்கண் எனது நன்றியிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, கடந்த ஓராண்டாகவே மதுரை என்பது திருப்பரம் போன்ற பிரச்சனைகளால் நிரம்பி வழிகின்ற ஒரு மாநகரமாக, ஒரு மாவட்டமாக பரிணமித்திருக்கின்ற ஒரு விஷயம் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவிலே பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளி இருக்கின்றது. மதுரை மக்களை மட்டுமல்ல, மதுரையில் இருந்து
இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற வரை இந்த பிரச்சனை என்பது எதிரொலித்திருக்கின்றது. அதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற அந்த சர்வேக்கள் அல்ல, திருப்பரங்குன்றத்திலே இருக்கின்ற மக்களுடைய ஒற்றுமையை பிளவுபடுத்தக்கூடிய RSS சங் பரிவார் கும்பல்களுடைய சதி திட்டம் தான். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மதுரை அமர்விலே இருக்கின்ற நீதி அரசர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சனாதனவாதிதான் நான் என்று மாற்றத்திக் கொண்டிருக்கின்ற ஜியா சாமிநாதன் தான் காரணம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்துச்சு. அந்த தர்கா இருக்குது, அது தர்கா இருக்கக்கூடாது, எங்களுக்கு இடங்களா இருக்குது, நாங்க மேல வரணும், தர்காவை வச்சு ஆடு போட்டி எல்லாம் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் மறுபடியும் இல்லாம ஆக்கணும்னு ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு சில தீர்ப்புகளும் வந்துச்சு. அதுல இருந்து ஆடு போட்டி பலியிடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றார்கள் இன்று வரை. ஆனால் அதற்கான ஒரு விஷயமாக மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை மக்களதிகாரம் உட்பட தமிழ் தேச மக்கள் முன்னணி உட்பட பல்வேறு 40 இயக்கங்கள் இணைந்து மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்று ஒன்று கொட்டினோம். அந்த கூட்டமைப்பினுடைய செயல்பாட்டினுடைய ஒரு அங்கமாகத்தான் நான் இந்த நிகழ்வையும் பார்க்கின்றேன். தோழர்களே, இன்றைக்கு காலையில கூட சர்வதேச கூட்டத்தினுடைய அராஜகம் எப்படி இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். காலையில நீதிமன்றத்தில் ஆணை வாங்கி இந்த பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மதுரை மாட்டுத்தாவலுக்கு பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு பக்கத்துல பிரச்சாரம் செய்யாம என்ன செய்ய முடியும்? இங்க பொதுக்கூட்டம் நடத்தினா ஒரே மாதிரி வெளியே இருந்து திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் பல்லடத்துலயும் தாராபுரத்துலயும் இருந்து ஆனா இங்க வெறுப்பிக்கிட்டு வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து நடத்துகின்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் அடித்தட்டு மக்களிடம் சென்று அவர்களிடம் இந்த பிரச்சனை பற்றி பேசி அவர்கள் இந்த பிரச்சனையை ஒத்துக்கொண்டு இந்த கன்னட கூட்டத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுப்பதற்காக பிரச்சாரத்தை செய்வதற்காக தோழர் அருமை தோழர் வழக்கறிஞர் நடராஜன் தலைமையிலே சென்றவர்களை மாற்றித்தாமே புறக்காவல்களையும் கைது செய்யுமேயானால் அதை எங்க நீதிமன்ற உத்தரவு போச்சு? எங்கேயா போச்சு உங்க நீதிமன்றம்ல? உங்க உத்தரவு என்னாச்சு? அவங்க கைது செய்தார்கள். வீடியோல பார்த்தா தெரியும். நாங்க பிரச்சனை வந்தா நாங்க என்ன பண்ண முடியல. அப்ப என்ன கருணாக நாயோ சொல்லி இருக்கு, நாங்க பிரச்சனை பண்ண போறோம்னு சொல்லி இருக்கு. அதனால நீங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப அதுக்கு காரணம் என்ன? அந்த சொன்ன நாயை பிடிச்சு நீங்க உள்ள தூக்கி போட்டுருக்கீங்க வச்சுக்கிறீங்க. இந்த 4 பேர் தூக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. அப்ப உங்ககிட்ட சொல்லி மிரட்டுவதற்கான ஒரு சங்கி கூட்டம் இருக்குதுன்னா அந்த சங்கி கூட்டத்தை வேற இருக்கக்கூடிய காவல்துறையாக தமிழ்நாடு காவல்துறை இருக்க வேண்டுமே ஒழிய சங்கி கூட்டத்துக்கு வாய்ப்பளிச்சுட்டு போறவங்களா இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கருத்து. எனவே தமிழ் தேச மக்கள் முன்னணியின் சார்பாக அந்த நிகழ்வுக்கு வன்மையான கண்டனத்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, அத நேற்று கூட ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. இதே ஒத்தக்கடையில உத்தரமொழியில அங்கேயும் அந்த தொல்லியல் ஆய்வாளர் சொன்னாரு, அது சர்வே கல்லுதான். கல்லை போய் நம்ம ஊருக்காரங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எங்க ஒரு கல்லை பார்த்தாலும் சரி, எங்க ஒரு வேப்ப மரத்தை பார்த்தாலும் சரி, அதுக்கு ஒரு மண்ணை துணியை கட்டி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு விபூதியை பூசி சாமின்னு நெடுஞ்சானத்துக்கிடையாக கும்பிட்டு வருகின்ற மக்கள் தான் நம்முடைய மக்கள். இந்த துண்டறிக்கையில கூட பல்வேறு சமயத்தவர்கள் இருக்கின்ற பெயர்களாக இருக்கின்றது. என்னுடைய பெயரை அறிவிக்கும் பொழுது கூட ஆரோக்கிய வேலை என்று அறிவித்தார் தோழர் சரவணன் அவர்கள். இங்கே ராஜு என்கின்றவர் இருக்கின்றார், சந்திரமோகன் என்கின்றவர் இருக்கின்றார், வாஞ்சிநாதன் என்று இருக்கின்றார், நடராஜன் என்று இருக்கின்றார், செல்வராஜ் என்று இருக்கின்றார், லோகநாதன் என்று இருக்கின்றார், செழியன் என்று இருக்கின்றார். ஆக அப்துல் சமத் என்று இருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று சொல்கின்ற பெயரை தாங்கியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு எந்த மதமும் தேவையில்லை என்று நாங்கள் விரும்புவர்கள் தான். ஆனாலும் இந்த தீபத்தூண் அல்ல, அது வெறும் சர்வேக்கள் தான். அந்த கல்லுல
நாங்க விளக்கேற்ற போறோம்னு விளக்க மாதிரித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை கேட்கணுமா? இல்ல அதை எதிர்த்து போராடுகின்ற மத நல்லிணக்க கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராகவும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களாகவும் இருக்கின்ற தோழர் வாஞ்சிநாதன் இந்த ஜியா சாமிநாதன் என்ன செஞ்சாரு? நீங்க என்ன கோடையான்னு கேட்டாரு. அந்த நீதிமன்றத்துக்குள்ள வச்சு நீங்க கோடையான்னு கேட்டீங்க. எங்க நீங்க வீடு எந்த ஒத்தக்கடை நடந்துருக்கு வாஞ்சிநாதன் நீங்க கோடையான்னு கேட்டு பாருங்க, பார்ப்போம். உங்க ஜில்லு செய்தி பார்ப்போம். உங்க ஜில்லு அங்க காட்டுங்க. நீங்க உயர் நீதிமன்றத்துக்குள்ள நாங்கெல்லாம் அங்க வர முடியாது என்கின்ற ஒரு கருத்துல நீங்க சொல்றீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களால நிறைய சிஎஸ்ஐ காவல் பகையாக இருக்குது. நீங்க ஏதோ வெடிகுண்டுன்னு சொல்றீங்க, உடனே உங்களுக்கு அதிரடிப்படையில கொண்டு காவலுக்கு போடுறாங்க. இப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்காக ஜியா சாமிநாதன் போன்ற நீதிபதிகள் இருக்காங்க. இவங்களை நீக்குங்கன்னு நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் வந்து மனு கொடுத்தா என்னடா உங்களுக்கு வலிக்குது? எதுக்கு போய் நிக்கிறீங்க? நீங்க எல்லாம் நீதியரசர்களா இருந்தீங்களா இல்ல எதுக்கு இருந்தீங்கன்னு தெரியல. உங்க நீதி பரிவாளரை எப்படி இருந்திருக்கும் என்று எங்களுக்கு சந்தேகத்தை கூட உருவாக்கக்கூடிய அளவிற்கு இது நீங்க கைது பண்ணி கொடுக்குறீங்க. அவரை வந்து இடைநீக்கம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு சட்ட புத்தகத்தை எழுதி கொடுத்துட்டு போறாரு. அவரு இந்த நாட்டினுடைய மக்களுக்காக சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். அந்த அரசமைப்பு சட்டத்தின் வழியாக தான் ஜியா சாமிநாதனை போன்றவர்கள், ஸ்ரீமதியை போன்றவர்கள் நீதிபதிகளாக வர முடிகின்ற ஒரு சூழல் அங்கு நிலவுகின்றது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த சட்டத்தெல்லாம் தூக்கி அப்பாலத்துக்கு போட்டுட்டு உங்களுக்கு குப்பையா இருக்கிற உங்க மனநீதி கர்மத்துக்கு ஒத்தபடியாக நீங்க சட்டத்தை வளர்வீங்கன்னா சட்டத்தின் ஆட்சியா இல்ல இது சனாதனத்தின் ஆட்சியா என்று கேள்வி எழுகின்றது. எனவேதான் மதுரை மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களும் அல்ல, இந்திய மக்களும் அல்ல, உலகளாவிய மக்கள் கேட்கின்றோம். இது இந்த நாடு என்பது சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லை சனாதனத்தின் மேலாக இருக்கின்றதா என்பதை சனாதனத்தின் மேலிருந்து வறுமையானால் அந்த சனாதனத்தின் வாழை எடுப்பதற்காக அனைத்து சக்திகளும் ஒரே அணியில் திரள்வதற்காக உச்சபட்ச நிகழ்வாகத்தான் இன்றைக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனை என்பது நம் கண்முன்னாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வாழை எடுப்பதற்கான ஒட்டுமொத்த சக்தியாக, மக்கள் சக்தியாக அனைத்து இயக்கங்களும், ஜனநாயக சக்திகளும், முற்போக்கு இயக்கங்களும், அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். களத்திலே சந்திப்போம். திருப்பரங்குன்றத்தை காப்போம், மதுரை மக்களை காப்போம், கருப்பதை காப்போம், எல்லோரையும் காப்போம். திரும்ப வந்துட்டாங்க. உசிலம்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம பழனி கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்கெல்லாம் வந்து கிளா வெட்டுறாங்க. அதெல்லாம் வந்து அந்த சட்டத்திற்கு உட்பட்டு வெட்டவில்லை என்று வருகின்றார்கள். உசிலம்பட்டிக்காரோட காலை வெட்டி சுருப்பு போட்டு குடிச்சிடா ஜாக்கிரதை என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்கள். திருப்பரங்குன்றம் முருகன் மலை மீது நில அளவைகள் மீது RSS பாஜக நீதிமன்றம் ஏற்ற துடிப்பது தீபம் அல்ல, மக்களின் வளர்ச்சிக்கும் மத ஒற்றுமைக்கும் வைக்கும் நெருப்பு என்ற இந்த தலைப்பின் பொதுக்கூட்டத்தின் தலைவர், மக்கள் அதிகாரத்தின் மாவட்ட இணைச் செயலாளர் தோழர் சரவணன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய மக்கள் அதிகாரத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் நடராஜன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் அமைப்பை சேர்ந்த மத்திய கமிட்டி உறுப்பினர் தோழர் சந்திரமோகன் அவர்களே, தமிழ் தேச மக்கள் முன்னணியின் மாவட்ட தலைவர் தோழர் ஆரோக்கியவேரி அவர்களே, விவசாயிகள் விடுதலை முன்னணி மாநில பொருளாளர் தோழர் செல்வராஜ் அவர்களே, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில பொதுச் செயலாளர் தோழர் லோகநாதன் அவர்களே,
அதே போல இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய விவசாயிகள் விடுதலை முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் அம்பேத்கர் அவர்களே, மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் கோவன் அவர்களே, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் பாலராஜ் அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் தோழர் வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களே, அதே போல மக்கள் அதிகாரத்தின் மாநில தலைமைக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் தோழர் ராஜு அவர்கள் இங்கே இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதே போல பல்வேறு பாடல்களை பாடி ஒரு உணர்ச்சி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த இருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மைய கலைக்குழு தோழர்களே, இங்கே கலந்து கொண்ட பெரியவர்களே, நண்பர்களே, தோழமை கட்சிகளே, தோழமை அமைப்புகளே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு தோழர்கள் திருப்பரங்குன்ற பிரச்சனைய நிறைய விவரங்கள் விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. ராமர் ரவிக்குமார்ன்ற ஒரு நபர் திருப்பரங்குன்ற மலையில கோவில் நிர்வாகத்துல புதிய இடத்துல போய் நாங்க தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு மனு செய்யறாரு. அந்த மனுவை நீதிமன்றத்திலும் போடுகிறார். அதன் பிறகு வழக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் உள்ளிட்ட அந்த தனிநபர் நீதிபதிக்கு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதன் பிறகு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது. RSS, பிஜேபி, இந்து முன்னணி, ராமர் ரவிக்குமார் அனைவரும் சேர்ந்து கும்பலாக தீபம் ஏற்றவில்லை அப்படின்னு ஒரு பொய்யான கருத்தை வந்து சொல்றாங்க. காலங்காலமாக 100 ஆண்டு காலமாக அந்த மலை உச்சிக்கு இடையில் பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அதுதான் அரசு, கோவில் நிர்வாகம், அறநிலையத்துறை அனைவரும் செய்தார்கள். அதன் பிறகு அந்த மரபை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இந்து மதத்தில் அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்குது. ஆனால் அதை மீறிதான் தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அடுத்த நாளும் அதை போய் தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இப்படி அமைதியா இருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரத்தில், மாவட்டத்தில் இந்த தீபம் ஏற்றும் பிரச்சனையை மையமாக வைத்து இதை இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விவாத பொருளாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த சங்க பரிவார் கூட்டங்கள். இந்த சங்க பரிவார் கூட்டங்கள் ஏதோ தீபம் ஏற்ற பிரச்சனை ஏதோ இன்னைக்கு வந்ததில்லை. அவர்கள் திட்டமிட்டு இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள். 117 கோயில்கள், இந்து கோயில்களுக்கு அருகில் உள்ள இஸ்லாமிய மசூதிகள், தர்காக்கள், அதிலெல்லாம் கலவரத்தை நடத்தி அதெல்லாம் இஸ்லாமிய கோயில் இல்லை என்று இடித்து அங்கே இந்து கோயில்களை உருவாக்க அங்க விரிவுபடுத்த வேண்டும் என்ற திட்டத்தில் ஒரு கலவர நோக்கத்தில் அந்த இணையதளத்தில் பதிவிட்டு முழுக்க ஒரு தமிழகத்தை கலவர பூமியாக மாற்றுவது என்ற நோக்கில் தான் செயல்படுகிறார்கள். அதுல ஹெச் ராஜா பேசுறது, இன்னும் நாயனார் நாயகன் பேசுறது, நாயனார் நாயகன் பேசுறது எல்லாமே அப்படிப்பட்ட சூழல் தான் சொல்றாங்க. அரசு இதுல வெளிப்பட்டு இருந்து 144 தடை உத்தரவு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் இருந்து அந்த பிரச்சனைகளை அது வீரியமாக்க விடாம தடுத்தாங்க. இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துக்கு போய் அந்த விஷயத்தை இந்த சூழலை அமளிப்படுத்தார்கள். ஆனா அவர்கள் விடுவதாக இல்லை. பூர்ணச்சந்திரன் மரணத்தை வைத்து மீண்டும் அரசியல் செய்கிறார்கள். மீண்டும் அது மூலமா ஏதாவது பிரச்சனை பண்ண முடியாதா அப்படின்ற வரைக்கும் அவங்க நேற்று வரைக்கும் அந்த பிரச்சனையை ஊதி பெருசாகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தீப பிரச்சனையில மக்களோட எதிர்ப்பு நடவடிக்கை என்ன இருக்குன்னா, அன்னைக்கு இவங்க 400க்கும் மேற்பட்டவர்கள் அந்த 144 தடை உத்தரவை மீறியும் அங்கே பிரச்சனை செய்கிற போது அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றியுள்ள கோயிலை சுற்றியுள்ள மக்கள் அவர்களை சீண்ட நாதி இல்லை. யாரோ ஒருத்தன் கத்திட்டு கிடக்கிறான், ஏதோ ஒரு கும்பல் காட்டுகிறத கத்திட்டு இருக்குது, ஆனால் நாங்கள் எதிர்த்து செல்ல வேண்டும் என்று திருப்பரங்குன்ற மக்கள் அங்கே அந்த கலவரத்துக்கு பலியாகாமல் நின்றார்கள். மனிதநேய மக்கள் கட்சியின் எம்எல்ஏவான தோழர் அப்துல் சமாத் அவர்களை வரவேற்கிறேன். அப்ப இப்படி அமைதியை கெடுப்பதுதான் இந்த RSS பிஜேபியோட நடவடிக்கைகளாக இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி அமைதியை கெடுக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன திட்டம் அப்படின்னா என்ன சொல்றதுதான், இந்தியா முழுக்க
கோயில்ல இருந்தா அவங்களோட அரசியல் பிறக்கிறது, கோயிலை தான் மையமாக வைத்து செயல்படுகிறார்கள். அப்ப நாம இந்தியாவில் தமிழகத்துல மக்கள் பக்தின்ற பேர்ல அவங்களோட வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தோழர்கள் வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க. அவர்களை கடந்த உரையாற்ற அழைக்கிறேன். திருப்பரங்குன்றம் நில அளவைகள் மீது RSS பாஜக நீதிமன்றம் ஏற்ற துடிப்பது தீபம் அல்ல, மக்களின் வளர்ச்சிக்கும் மத ஒற்றுமைக்கும் வைக்கும் நெருப்பு என்கின்ற தலைப்பில் எழுச்சியோடு இங்கே மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பில் நடத்தப்படுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மக்கள் அதிகாரம் அமைப்பினுடைய மாவட்ட இணை செயலாளர் அருமை தோழர் சரவணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய தோழர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்வில் இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் தோழர் நடராஜன் அவர்களே, சந்திரமோகன் அவர்களே, ஆரோக்கிய மேரி அவர்களே, செல்வராஜ் அவர்களே, லோகநாதன் அவர்களே, தோழர் செலியன் அவர்களே, இறுதியாக அடுத்ததாக எனக்கு உரையாற்ற இருக்கின்ற இந்த வழக்கை இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய ஏன் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் இதனுடைய நியாயங்களை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே, மக்கள் அதிகாரம் அமைப்புடைய மாநில தலைமை குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் ராஜு அவர்களே, இறுதியாக நன்றியுரை வழங்க இருக்கின்ற மாவட்ட ஊடக பொறுப்பாளர் அருமை தோழர் காளிதாஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் தொடக்கமாக இங்கே புரட்சிகர பாடல்களை கலை நிகழ்ச்சியாக வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் மோகன் உள்ளிட்ட குழுவினருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த பிரச்சனையில் மதுரை மக்கள் காட்டக்கூடிய நல்லிணக்கத்திற்கும் இங்க சதிகார சங்பரிவார சதிகளை முறியடித்து மதுரை மண்ணை அமைதி பூங்காவாக சமூக நல்லிணக்க மண்ணாக வைத்திருப்பதற்காக மதுரை மக்களுக்கும் திருப்பரங்குன்ற மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துள்ளேன். எவ்வளவோ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த ஒற்றுமையை நம்மால் குலைக்க முடியவில்லையே என்று வயிற்றெரிச்சலில் இன்றைக்கு இந்த சங்பரிவார சதிகாரர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பூர்ணச்சந்திரன் என்கின்ற ஒருவருடைய உயிரும் பறிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னதை போன்று இந்த மதவெறிக்கு மதுரையில் முதல் களப்பலியாக பூர்ணச்சந்திரன் ஆக்கப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வது, அவருடைய மரணத்தை முழுமையாக விசாரிக்க வேண்டும். சதிகாரர்கள் ஏதோ செய்து இந்த சதியை நிறைவேற்றினார்களா என்ற கோணத்திலும் அவருடைய மரணத்தை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கேள்வியை சாதாரணமாக சாமானிய மக்கள் கேட்கிறார்கள், தெரியாதவர்கள் அப்பாவித்தனமாக. ஒரு தீபம் ஏற்றது தானே, ஒரு நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகு கூட ஒரு 10 பேர் போய் தீபம் ஏற்றிட்டு வந்தா என்ன ஆயிட போகுது? அதற்கு ஏன் அனுமதிக்க மறுக்கிறது தமிழ்நாடு அரசு? அதற்கு ஏன் எதிர்த்து பல பேர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பாவித்தனமா ஒரு கேள்வி கேட்கிறார்கள்.
இது ஒரு சாதாரண ஒரு தீபம் ஏற்றக்கூடிய பிரச்சனை மட்டும் அல்ல. இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதி இருக்கிறது. மதுரையிலே நாம் அமைதியாக மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக உறவு கொண்டாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது அனைத்துக்கும் வேட்டு வைத்து விடக்கூடிய ஒரு சதித்திட்டம் அதற்கு பின்னால் இருக்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு ஒப்பீட்டு அளவில் கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பிலே என்று பல துறைகளில் நாம் முன்னேறி இருக்கிறோமே, அந்த முன்னேற்றத்தை தகர்த்து விடக்கூடிய ஒரு சதி அதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்து தகர்ப்பது என்பது அவர்களுடைய ஒரு நீண்டகால திட்டம். நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் 175 பள்ளிவாசல்களை இடிப்பதற்காக அவர்கள் சதித்திட்டம் தீட்டியிருப்பது, நாடு முழுக்க பல ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் தர்காக்களை இடிப்பதற்காக அவர்கள் ஒரு வெப்சைட்டையே உருவாக்கி அதில் பட்டியலிட்டிருப்பது, இது அனைத்தையும் வெளிப்படுத்தினார். இப்படி ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தோடு தான் அவர்கள் இதற்கு பின்னால் அணிதிரண்டிருக்கிறார்கள் என்பதை புரியாத ஒரு சிலர் இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறார். நேற்று கூட ஒரு திரைப்படம் தியேட்டர்ல ஓடாம ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கந்தன் மலைன்னு தமிழ்நாட்டை எப்படியாவது அப்படியே அமைதியாக வைக்கணும்னு துடிக்கக்கூடிய எச் ராஜா என்கின்ற இந்த நாசகார சக்தி ஒரு படத்தை எடுத்து கலவரத்தை உண்டாக்குவதற்கு டைட்டிலே என்னன்னு சொன்னா டிசம்பர் 6 என்பது அயோத்தியில் மட்டுமல்ல அப்படின்னு அந்த படத்தினுடைய டைட்டில போட்டு இப்படி கலவரங்களை உண்டாக்குவதற்காக எச் ராஜா சொல்கிறார், இந்த நாட்டில் இருக்க மதுரையில் என்னவோ மக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு இருக்கிற மாதிரி, இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற மாதிரி, அவர்கிட்ட போய் என்ன பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்னதான் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி அவர் சொல்றாரு, அங்க மேல இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை ரீலொகேட் பண்ணணும், வேற இடத்துக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை தீர்ந்துடும். அப்ப இவருடைய எண்ணம் என்ன? இவர்கள் எதற்காக வேண்டி இந்த பிரச்சனை கையில் எடுத்திருக்கிறார்கள்? பாஜகவை RSS பொறுத்த வரைக்கும் பாஜக என்கின்ற அரசியல் கட்சியாக நீங்க பார்க்க கூடாது. இன்றைக்கு அதிமுக இருக்கிறது, திமுக இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் இருக்கிறது, பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறார். இவர்களெல்லாம் மக்கள் பிரச்சனையை பேசுவோம், மக்களுடைய கோரிக்கையை உள்வாங்குவோம், நம்முடைய திட்டங்களை சொல்வோம், அதன் அடிப்படையில் அரசியல் கட்சி நடத்துவோம். ஆனா இவர்களுக்கு என்று எந்த மக்கள் வளர்ச்சி திட்டமும் கிடையாது. எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் அழிப்பதுதான் இவருடைய திட்டம். வளர்ச்சி இருக்கக்கூடாது. இப்ப கூட பாருங்க, நாடாளுமன்றத்தில் அந்த 100 நாள் வேலை திட்டம் என்கின்ற மகாத்மா காந்தி பெயரில் அந்த திட்டத்தையே இன்றைக்கு சிதைத்திருக்கிறார்கள். பெயரை எடுத்தது மட்டுமல்ல, ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாக அது வந்தது மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில். இன்றைக்கு அதை முற்றாக அழிப்பதற்காக திட்டமிட்டு இன்றைக்கு பல்வேறு சதிகள் அது நடக்கிறது என்று சொன்னால், இவர்கள் மக்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்தக்கூடியவர்கள் அல்ல, கல்வியை உயர்த்தக்கூடியவர்கள் அல்ல. இது ஒரு ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக நடக்கக்கூடிய ஒரு சதி. மணிப்பூர்ல கலவரம் நடக்கிறது, மணிப்பூர் பற்றி எழுதிக் கொண்டிருக்கிறது, அது குறித்து விவாதிங்கள் நாடாளுமன்றத்தில் என்று சொன்னால் விவாதிக்க மறுத்துட்டாங்க. கடைசியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து அது குறித்து விவாதிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தள்ளப்பட்டார்கள், எதிர்கட்சிகள் தள்ளப்பட்டது. இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு விவாதம் நடந்துச்சு. எதுக்கு தெரியுமா அந்த விவாதம்? வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டு நிகழ்ச்சி அப்படின்னு நாடாளுமன்றத்தில் விவாதம். வந்தே மாதரம் பாடலுடைய பின்னணி என்ன? எதற்காக இந்த பாடல் உருவாக்கப்பட்டது? 1882 பக்கீம் சந்தர் சட்டர்ஜி என்கின்ற அவர் எதற்காக இந்த பாடல் உருவாக்கினார்? ஆனந்தமடம் நாவல் என்கின்ற ஒரு நாவல் எதை சொல்கிறது? நாவலை படிச்சோம்னா நாவல் சொல்லக்கூடிய செய்திகள் 2002 குஜராத்தில் எதை போன்ற ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்டதோ, எப்படி கர்ப்பிணி பெண்கள் வயிற்றை கிழித்து சிசுவை எடுத்து கொளுத்தி கொன்றார்களோ, அநியாயமான படுகொலைகள் எரித்து கொன்றார்களோ, பள்ளிவாசல்களை தர்காக்களை இடித்தார்களோ,
இந்த கொடூரங்களை போன்ற ஒரு கலவர சூழலை பற்றி பேசுவதுதான் அந்த ஆனந்த மடம் என்கின்ற நாவல். அப்படி முஸ்லிம்களை கொன்றொழிக்கக்கூடிய அந்த கொடூரமான செய்தியை சொல்லக்கூடிய அந்த நாவல் வெறி கூச்சல், வெற்றி கூச்சல் என்ற பெயரில் வெறி கூச்சல் இடக்கூடிய அந்த பாடல் தான் வந்தே மாதரம் என்கின்ற பாடல். தொடர்ச்சியாக அது அதைத்தான் சொல்கிறது. அதனை விடுதலை போராட்ட காலங்களில் முதலில் ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு இந்த உண்மைத்தன்மையை வாங்கி படிச்சு மொழிபெயர்த்து படிச்ச உடனே ரவீந்திரநாத் தாகூரை வைத்து மொழிபெயர்த்து படிச்ச உடனே வங்காளத்தில் வந்த அந்த நூலை அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை நாம் ஏற்க முடியாது என்று கடைசியில 2 வரியை மட்டும் வந்தே மாதரம் என்கின்ற அந்த வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாவற்றையும் அன்றைக்கு இருந்த காந்தி அவர்களும் நேரு அவர்களும் நிராகரிக்கிறார். அந்த பிரச்சனையை கொண்டு வந்து 150 வருடத்துக்கு பிறகு இப்போது பேசுகிறார். அன்றைக்கு அதை நீக்கலன்னு சொன்னா பிரச்சனையே இருக்காது, நீக்கியதால் தான் நாடு துண்டாடப்பட்டது என்றெல்லாம் ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறார். இது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாடு? இவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இலக்கு வைத்திருக்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் நாம் எடப்பாடி தலைமையில ஒரு ஆட்சியை அமைச்சிடணும், முழுக்க முழுக்க ஒரு RSS ஆட்சியாக அது மாறிவிட வேண்டும் என்று அதற்காக திட்டமிடுகிறார். இது திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி இன்றைக்கு தொடங்குறாங்க. திருப்பரங்குன்றத்தோட முடிக்க போறாங்களான்னு சொன்னா அடுத்து பக்கத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு சின்ன சர்ச்சை இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்ற சொல்லி நம்முடைய GR சாமிநாதன் நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவிட இன்றைக்கு அது தடை செய்யப்பட்டது. அடுத்ததாக இன்னொன்று, திண்டுக்கல் மலை மேல இருக்கக்கூடிய அபிராமி கோவில்ல சிலை இல்ல, திப்பு சுல்தான் இடிச்சிட்டாரு, எனவே அந்த பிரச்சனையை கையில் எடுத்து மீண்டும் கொண்டு சிலையை வைக்கணும்னு பிரச்சனை கிளப்பலாம். இதன் மூலம் இவர்கள் எதை செய்ய விரும்புகிறார்கள், எதை நோக்கி இந்த நாட்டை தள்ளுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் பிஜேபி இங்க வளராது. கொள்கையை சொல்லி அவர்களால் வளர்க்க முடியாது. கொள்கை என்பதே அவர்களுக்கு கிடையாது. அப்ப கலவரங்கள் மூலமாகத்தான் அல்லது ஓட்டு மோசடிகள் மூலமாகத்தான் இவர்கள் ஆட்சி கட்டத்துக்கு வர முடியும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டிலேயே, அமைதி மண்ணான தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு இவர்கள் தொடங்குகிறார்கள் என்பதுதான் திருப்பரங்குன்றம் சொல்லக்கூடிய செய்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் கேட்பது என்னன்னு சொன்னா 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாடு சுதந்திரம் அடையும் போது இந்த நாட்டில் கோவில்கள் எப்படி இருந்ததோ, மசூதிகள் பள்ளிவாசல்கள் எப்படி இருந்துச்சோ, தர்காக்கள் எப்படி இருந்ததோ, சீக்கிய குருத்வாராக்கள் எப்படி இருந்ததோ, கிறிஸ்துவ சர்ச்சைகள் எப்படி இருந்ததோ அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தை நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமை நீதிபதி சந்திரசூட் என்கின்ற ஒரு தலைமை நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அதை மாத்துறதுக்கு தான் சட்டம் தடுக்குது, ஆய்வு பண்றதுக்கு தடுக்கலன்னு சொல்லி பள்ளிவாசலுக்குள்ளார கோவில் இருந்துதான் ஆய்வு செய்வதற்கு உத்தரவிடுகிறார். அதுக்காக வேண்டி போய் உத்தரப்பிரதேசம் சம்பல் போன்ற இடங்கள்ல ஒரே நாள்ல உத்தரவு வாங்கிட்டு போய் பள்ளிவாசலுக்குள்ளார ஆய்வுக்கு போய் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிய 5 பேர் சுட்டுக் கொல்லப்படும். இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. இந்த நாட்டில் சாதாரண சாமானிய மக்கள் எதை நாடி இருக்கிறார்கள்? கடைசியாக நீதிமன்றம் இருக்குது, நமக்கு நீதி சொல்லும். இந்த நாட்டுடைய உச்சபட்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இருக்கிறது என்றெல்லாம் நம்பினோமே. இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் எப்படி இருக்கிறது? நீதியை இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பணிந்தால் பதவி, மறுத்தால் மரணம். நீதிபதிகளுக்கு நடந்த ஹரிகிருஷ்ணன் லோயார் என்கின்ற ஒரு நீதிபதியினுடைய மரணம் இன்றைக்கு வரைக்கும் தீர்வு காணப்படலை. எப்படிதான் அவர் செத்தாருன்னு தெரியல. இந்த அமித்ஷாவுடைய ஒரு வழக்கில் அவருக்கு எதிராக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும் என்பதற்காக மிரட்டுகிறார்கள் ஹரிகிருஷ்ணன் லோயாவை, மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி. அவர் மறுக்கிறார், மிரட்டலை எதிர்கொள்ள தயாராகிறார். நாக்பூருக்கு ஒரு திருமணத்தை கூட்டு போறாங்க. திரும்பி வரும்போது இறந்த உடல் தான் வருது. அவங்க உறவினர்களுக்கே சொல்லாம போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு கொண்டு போய் போய்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நீதிபதிகளுக்கு, உயர் நீதிமன்ற நீதிபதிக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பற்ற ஒரு நிலையை உருவாக்கி
உருவாக்குகிறார்கள். அப்ப பணிந்தால் அவர்களுக்கு கவர்னர் பதவிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள், பல்கலைக்கழகங்களில் வேந்தர் பதவிகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. அப்ப இந்த அநீதிகளை தட்டி கேட்க வேண்டாமா? நீதிபதி உத்தரவிட்ட ஒரே காரணத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் இந்த நாட்டுடைய அமைதி முக்கியம் இல்லையா? மணிப்பூர்ல என்ன நடந்தது? ஒரு மக்கள் குழுவை SC ST என்று அங்கீகரித்து இவங்களும் பழங்குடி மக்கள் தான், ST தான், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் சொல்லி ஒரு உத்தரவை நீதிமன்றம் கொடுத்தது. அதை அந்த அரசு ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால் மிகப்பெரிய கலவர பிரச்சனைகள் உருவாகுது. இது என்னன்னு கூட ஆய்வு செய்யாம திட்டமிட்டு அந்த மக்களை பிளவுபடுத்துவதற்காக பாஜக RSS நீதிமன்றத்தை பயன்படுத்தி செய்த சதி. அந்த அரசு அதுல மெத்தனமாக இருந்த காரணத்தால் மிகப்பெரிய கலவரமானது. ஓராண்டு காலம் என்ன அநியாயம் நடந்தது பார்ப்போம். அப்படி ஒரு சூழல் வந்து விடாமல் தமிழ் மண்ணை, மதுரை மண்ணை பாதுகாத்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நேரத்தில் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு துணிச்சலான நடவடிக்கை. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதையும் விட மக்களுடைய அமைதி நல்லிணக்கம் தான் முக்கியம். அதற்காக எதை வேண்டுமானால் இழக்கலாம் என்று நினைப்பவர்கள் உண்மையான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இருப்பவராக இருப்பார். எதுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் காலில் விழுந்து வீட்டு இடத்துல கையெழுத்து போடுற ஆட்சியாளர் அல்ல, மக்களுக்கான ஆட்சியாளர் அல்ல. நீதிமன்றமே சொன்னாலும் கூட இது அமைதியை கெடுக்கும். ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய கருவியாக அமையும் என்று சொன்னால் அதை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்க மாட்டோம் என்று நின்ற முதலமைச்சரினுடைய துணிச்சலை மதுரை மண்ணிலிருந்து நாம் பாராட்ட கடமைப்பட்டோம். இன்றைக்கு மதுரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதிபதி GR சுவாமிநாதன் கொடுத்த வழக்கினுடைய தீர்ப்புகள், பல தீர்ப்புகள் என்னவெல்லாம் சர்ச்சையாகும். பிராமணர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில பிராமணர் அல்லாதார் உருள்றதுக்கு அனுமதி. அது ஆகமம், சனாதன வர்ணாசிரம கோட்பாடு சொல்கிறது என்று GR சாமிநாதன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருன்னு சொன்னா இவருடைய உள்ளத்தில் இருப்பது என்ன? எதை நோக்கி இந்த நாட்டை மீண்டும் இழுத்து செல்ல பார்க்கிறீர்கள் என்பது தெரியாதா எங்களுக்கு? ஒரு புரட்சியாளர், தமிழ் தேசத்துக்காக வேண்டி பாடுபடுற புரட்சியாளர் சீமான் பாரதி கண்ட வந்தே மாதரம் என்ற ஒரு RSS உருவாக்கின ஒரு கூட்டத்தை கலந்துக்கிட்டு சொல்றாரு, பிராமண கட்டப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிக்க போறாரு. இந்த பிராமணிய கட்டப்பாறை எதை போன்ற வேலைகளை இந்த நாட்டில் செய்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் மறந்துட்டோமா? பிராமண கட்டப்பாறை கோலாச்சி கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் என்னவாக இருக்கிறது? பிராமண கட்டப்பாறை கோலாச்சக்கூடிய மத்திய பிரதேசம் என்னவாக இருக்கிறது? பிராமண கட்டப்பாறையினுடைய அடிவழிகளாக இருக்கக்கூடிய பீகார்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? அந்த மக்களுக்கு கல்வி கிடைத்ததா? புரட்சியாளர் பகத்சிங் கனவு கண்டாரே, இந்த நாடு எப்பேற்பட்ட தேசமாக இருக்க வேண்டும், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏகாத மாணவன், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏகாத மாணவன், வேலை தேடி அலையாத இளைஞர்கள் கொண்ட தேசமாக இந்த தேசம் மாற வேண்டும் என்று கனவு கண்டானே புரட்சியாளர் பகத்சிங். 79 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலை இன்றைக்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்குதா? இந்த பிராமண கட்டப்பாறை தானே இன்னும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. அதைத்தான் ராகுல் காந்தி கேட்கிறாரு. 80 பேர் இருக்கக்கூடிய அதாவது செக்ரட்டரிஸ், பிரதமர் கீழே இருக்கக்கூடிய செயலாளர்கள் 3 பேர் தானே இன்னும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இன்னும் உயர்ஜாதி பிராமண கட்டப்பாறை தான் ஆண்டுகிட்டு இருக்கு இந்த நாட்டை. அந்த பிராமண கட்டப்பாறைகள் இன்றைக்கு மத்தியிலே ஒன்றியத்தில் எல்லா அதிகார மையங்களும் உட்கார்ந்து கொண்டு இந்தியாவினுடைய சாதாரண சாமானிய மக்கள் கல்வி பெற முடியாமல், வறுமையை விட முடியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிராமண கட்டப்பாறை கோலாச்சக்கூடிய இடத்திலிருந்து இந்த திராவிட கோட்டையை நோக்கி லட்சக்கணக்கான பேர் வேலையை தேடி வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சற்றேறக்கூடிய 80 லட்சம் பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகள், பெருநகரங்கள், குக்கிராமங்கள் வரைக்கும் வட மாநிலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் ஒரு 300 ரூபாய் சம்பளம் கூட கிடைக்க என்பதற்காக வேண்டி பஞ்சம் பிழைப்பதை போன்று இன்றைக்கு வந்து குடியேறாங்க. அந்த மாநிலங்கள்ல பிராமண கட்டப்பாறை தானே கோல வச்சுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கோட்டை அங்கிருந்து வரக்கூடிய ஏழை எளிய கூலி தொழிலாளர்களுக்கு, சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு, உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு இடம் கொடுத்ததா இல்லையா?
இந்த திராவிட கோட்டையை தகர்த்துட்டு அப்படியே பிராமண கட்டப்பரை நிலைநிறுத்துவதற்காக ஒரு சீமான் முழக்கமிடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யார்? எதனுடைய பின்னணியிலிருந்து வருகிறார்கள்? இந்த பிராமண கட்டப்பாறைகள் போலவச்சியை இதே தமிழ் மண்ணில் பெரும்பாலான மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, அந்த நிலையை மீண்டும் கொண்டு வருவதற்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள். இப்பதானே படிக்க ஆரம்பிச்சோம். நம்முடைய தகப்பன்கள் படிக்கலையே, நம்முடைய பாட்டன்கள் படிக்கலையே, நம்ம பிள்ளைகளால படிக்க தொடங்கி இருக்கு. இதுவே இவர்களுக்கு வயிற்றுல உண்டாக்கி புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து அழிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் தமிழ்நாடு இன்றைக்கு எதிர்த்து கேட்கிறது, விழிப்போடு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளானாலும் சரி, மக்கள் அதிகாரம் போன்ற புரட்சிகர இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இந்த அக்கிரமங்களை தட்டி கேட்பதில் முன்னணியில் வந்து நிற்கிறதால் இன்றைக்கு என்ன செய்யறார்? எப்படியாவது இந்த மாநிலத்தை யார் தோல்ல ஏறியாவது வந்து பிடிச்சிடலாமான்னு திட்டம் போடுறார். இன்னொருத்தவர் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அரசியல் எதிரிக்கு எதிராக நீட்டி வளர்க்கிற 10 நிமிஷம் தான் பேசுறீங்கன்னு எல்லாரும் கேட்கிறாங்கன்னு அரை மணி நேரம் பேசுறாரு. அரை மணி நேரமும் திமுகவை தீய சக்தி பேசுறாரு. சரி பேசு, உன்னுடைய அரசியல் உரிமை, ஜனநாயக உரிமை பேசு, ஏன்னு சொல்லல பேசு. நாங்கள் கேட்பது கொள்கை எதிரி என்று சொன்ன அந்த பாஜக RSS இன்றைக்கு மதுரையை நிர்மூலமாக்குவதற்காக, சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நீ பேசாமல் கள்ளமனம் சாதிக்கிறாய் என்று சொன்னால் நீ யார்? நீ பெரியாரையும் அண்ணாவையும் அப்படியே கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்னு நீங்க சொன்ன நாங்க நம்பணுமா? அண்ணா பெயரால் கட்சி நடத்துவதற்கு திராவிடம் தான் என்னன்னு கேட்டா அதெல்லாம் புராணம் படிக்கணும்ன்ற கம்பராமாயணம் எழுதுறது சேக்கிலார்னு சொல்லக்கூடிய அவர் என்னன்னு தெரியாமங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல, எதை போன்ற சதிகள் நடக்கிறது, இந்த நாட்டை 2000 வருஷத்துக்கு பின்னால கொண்டு போய் இந்த வர்ணாசிரம கட்டமைப்பை கொண்டு வந்து இந்த மக்களை அடிமையாக மாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய பிராமணிய சதி நடக்கிறது. பாசிசம் இன்றைக்கு மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படை அறிவு எடப்பாடி பழனிசாமி இருக்குதா? தெரியுமா? முதல்ல நீ இத்தனை வருஷம் பயணிச்ச திராவிடத்தை பத்தி உனக்கு தெரியலையே, புராணம் படிக்கணும்னு சொல்ற நீ இந்த சதிகாரங்களை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்ப? RSS என்னன்னு தெரியுமா? உடைய 100 ஆண்டு கால வரலாறு தெரியுமா? அதற்கு முன்பாக இவர்களை வழிநடத்திய பிராமணிசம் என்னன்னு தெரியுமா? ஹிட்லருடைய நாசிசமும் முசோலினியுடைய பாசிசமும் கூட இந்த அளவுக்கு கொடூரமானது இல்லைங்க. அவங்க அனைத்தோடும் இந்த பிராமணிசம் கூட்டு இருந்தது, தொடர்பு இருக்கிறது. ஆனால் அந்த ஹிட்லர் முசோலினியை விட மோசமானது இந்த பிராமணிசம். நம்மை போன்ற ரத்தமும் சதயமாக இருக்கக்கூடிய மனுஷனை தொடக்கூடாத ஒரு சித்தாந்தம் உலகத்துல வேற எங்க உண்டா? சொல்லுங்க பாப்போம், எங்கேயாவது உண்டா? நம்மை போல ரத்தம் சதையா இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட ஒரு மோசமான சித்தாந்தத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய சதிகள் தான் இவ்வளவு திட்டங்கள். அதற்காக வேண்டிதான் இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றத்தை எப்படியாவது வைத்து ஒரு கலவர மண்ணாக தமிழ்நாட்டை மாற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நாம் ஒன்றை சொல்லிக் கொள்வோம், தமிழ்நாடு என்பது அனைத்து மக்களும் அண்ணன் தம்பிகளாக, மாணவ மச்சான்களாக உறவு கொண்டாடி வாழக்கூடிய ஒரு அற்புதமான மண். உன்னுடைய சனாதன சங்பரிவார சதிகளை எதிர்த்து 100 ஆண்டுகளாக களம் கண்டு சமூக நீதி மண்ணாக இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. ஒப்பீட்டளவில் இன்றைக்கு கல்வியில உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலம் அறிவு தெளிவு பெற்றிருக்கிறோம். அதனால் உன்னுடைய சதிகள் தமிழ்நாட்டில் எடுபடாது. மதுரை மக்கள் உன்னை ஓட ஓட விரட்டுவார்கள். தமிழ்நாட்டில் இருந்து முழுமையாக சங்பரிவார சதிகள் அகற்றப்படும். அதற்காக தொடர்ந்து களமாடுவோம். அதற்காக முன்னெடுக்கக்கூடிய மக்கள் அதிகாரத்தை மீண்டும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நேரம் கருதி முடிக்கமாக இருக்கு. அடுத்தபடியாக தோழர் வாஞ்சிநாதன் வழக்கறிஞர், மாநில ஒருங்கிணைப்பாளர், மக்கள் உரிமை பாதுகாப்பு. எனக்கு முன்பாக
இங்கே எழுச்சி மிக்க உரையாற்றிய நமது சட்டமன்ற உறுப்பினர் தோழர் அப்துல் சமத் அவர்களே, வழக்கறிஞர் ராஜ் அவர்களே, தோழர் செலீன் அவர்களே, நேரம் கருதி நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். RSS, பாஜக, சங் பரிவார அமைப்புகள் தமிழ்நாட்டிற்கு ஒரு சவாலை, அச்சுறுத்தலை வெளிப்படையாக RSS தலைவர் மோகன் பகவத் அவர்களே திருச்சிக்கு வந்து பேசியிருக்கிறார். அந்த சவாலை தமிழ்நாடு ஏற்கிறது, எதிர்க்கும், துணிவோடு உங்களை வீழ்த்துவோம் என்று சொல்வதற்கு தான் இந்த கூட்டம். அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் நடக்கும் இயக்கங்கள் RSS சவாலை நாங்கள் நேரடியாக எதிர்கொள்ள தமிழ்நாடு மக்கள் தயாராக இருக்கிறோம், மதுரை மக்கள் தயாராக இருக்கிறோம். இது அயோத்தியாக ஒருபோதும் மாற முடியாது என்பதை சொல்வதற்கு தான் இந்த கூட்டம். தோழர்களே, நண்பர்களே, இன்னைக்கு இந்த கூட்டம் நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றத்தில் உள்ளூர் மக்கள் என்று சொல்லி சங் பரிவார அமைப்புகள் நடத்திய கூட்டத்திற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. அதை வைத்து நாமும் அனுமதி பெற்றோம். திருப்பரங்குன்றத்தில் காவல்துறை அனுமதி தரலைன்னா பரவாயில்லை. ஆனால் ஒத்தக்கடையில் கூட தமிழ்நாடு முதல்வர் எந்த கொள்கையை வலியுறுத்துகிறாரோ, திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எந்த கொள்கையை வலியுறுத்துகிறார்களோ அதே பிரச்சனையை பேசுவதற்கு மதுரை காவல்துறை அனுமதி மறுத்தது. அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கினோம். நீதிமன்ற அனுமதியின் பேரில் நடைபெறும் இந்த கூட்டம் தொடர்பாக மக்கள் அதிகாரத்தின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தோழர் நடராஜன் தலைமையிலே மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் வழக்கமாக தோழர்கள் செய்யும் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கும் போது சங் பரிவார அமைப்புகளின் புகாரின் பேரில் அவர்களை கைது செய்த காவல்துறை ஒரு அரை நாட்கள் அங்கே சிறை வைத்தார்கள். என் கேள்வி என்னன்னா, இந்த பிரச்சனையில ஆரம்பத்திலிருந்து காவல்துறை, உளவுத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, வருவாய்த்துறை எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறார்களா அல்லது RSS, மோடி, சங் பரிவாரோட வலியுறுத்தும் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்ற கேள்வி எங்களுக்கு எதிர்த்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் துவங்கிய போது ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று ராஜபாளையத்திலிருந்து வந்த இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கூட்டத்தை தடுத்தது திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரர். இன்னைக்கு வரை அவர் அங்கதான் இன்ஸ்பெக்டரா இருக்கார். அடுத்து ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் ஆதிவோட சமாதான கூட்டத்தில். ஆதிஓ கண்ணன் அடுத்து உத்தரவு போடுறாரு. ஆடு கோழி வெட்டுவது தொடர்பாக எல்லா ஆவணங்களையும் தர்கா சமர்ப்பித்த பின்பும்
எந்த ஆதாரம் கொடுக்கல என்று பொய்யை எழுதி சிவில் கோர்ட்டுக்கு போங்க என்று உத்தரவு போட்டவர் ஆர்டிஓ கண்ணன். அதற்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்த பின்பு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அந்த பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸை ரத்து பண்ணல. இந்த பிரச்சனை அங்கே உள்ள உள்ளூர் ஜமாத்தார்கள் போராட்டம் நடத்துகிற போது அவர்களை நேரடியாக எச்சரித்து மிரட்டியவர் மதுரை காவல் ஆணையர் லோகநாதன். அடுத்து நீதித்துறை சொல்லவே வேண்டியதில்லை. இப்படி இந்த பிரச்சனை துவக்கமே காவல்துறையிலும் துவங்கி வருது. மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சங் பரிவார அமைப்புகளின் வதந்திகளை முறியடிக்க பிப்ரவரி 2ஆம் தேதி மதுரை சிவகாரகத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் புகுந்து நடத்தக்கூடாது மிரட்டினது காவல்துறை, மதுரை போலீஸ் தான். அதே காவல்துறை பிப்ரவரி 4ஆம் தேதி பாஜக காரர்கள் பிஜேபி கொடியை எடுத்துக்கொண்டு திருப்பரங்குன்றம் கோயிலில் புகுந்து பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லி கலவரம் செய்த போது அவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்று மாலையை விடுவித்து விட்டார்கள். அவர்களை ரிமாண்ட் செய்யல. இதே வேற கட்சி திருப்பரங்குன்றம் கோயில புகுந்து கட்சி கொடியை வச்சு திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ விசிகாவோ மனிதநேய மக்கள் கட்சியோ மக்கள் அதிகாரமோ யாராவது கோயிலுக்குள்ள புகுந்து அப்படி பண்ணியிருந்தா காவல்துறை சும்மா விட்டுருமா? அரசாங்கம் சும்மா விட்டுருமா? நீதிமன்றம் பேசாம இருக்குமா? ஒண்ணுமே செய்யல. பிப்ரவரி 4ஆம் தேதி மதுரை உயர் நீதிமன்றத்தில் கார்த்திகை தீபம் வழக்கை விசாரிக்கக்கூடிய தற்போது விசாரித்திருக்கக்கூடிய நீதிபதி ஜெயச்சந்திரன் பூர்ணிமா தலைமையிலான அமர்வில் அந்த வழக்கு வருகிறது. 4 மணிக்கு வாக்குறுதி தராங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் வன்முறையை தூண்டும் விதமாக எதுவும் பேச மாட்டோம் சொல்லி 4 மணிக்கு வாக்குறுதி. 5 மணிக்கு 144 போட்டிருக்க சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது, காவல்துறை அனுமதி கொடுக்கிறது, நீதிமன்றம் அனுமதி கொடுக்கிறது. 144ல கச்சிராஜா பேசுறாரு அந்த ஆர்ப்பாட்டத்துல, நாங்கள் மதுரையை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், தர்காவை இடமாற்ற வேண்டும், லட்சக்கணக்கானோர் ஏற்கனவே உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அயோத்திக்கு, அதே போல இங்க செய்வோம். 2 எஃப்ஐஆர் போட்டாங்க. மத நல்லிணக்க கூட்டமைப்பிலிருந்து இந்த பிரச்சனையை இவர்கள் விடமாட்டார்கள், தொடர்ச்சியாக எடுத்து செல்வார்கள். கச்சிராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று மனு அளித்தோம். எந்த நடவடிக்கையும் கிடையாது. முருகன் மாநாடு நடத்துறாங்க, முருக பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்கள் மாநாட்டிலே நீதிமன்றத்தில் அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பிலே நாங்கள் தலையிட்டு அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாது, இந்திய அரசியல் சட்டம் அதை தடை செய்திருக்கிறது, முருகனின் பெயரால் இந்து முன்னணி மதத்தை அரசியலிலே கலக்கிறது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் மதத்தை அரசியலில் கலப்பது குற்றம், எந்த கட்சியும் அதை செய்யக்கூடாது, எந்த அமைப்பும் செய்யக்கூடாது, எந்த தனிநபரும் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது என்பதை சொல்லி இதற்கு தனி சட்டமே இருக்கிறது என்பதை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து இந்து முன்னணி இந்த மாநாடு தொடர்பாக பேசிய அரசியல் கருத்துக்களை நீதிமன்றத்திலே நீதிபதி திரு புகழேந்தியிடம் நான் கொடுத்தேன். அதற்கு பிறகு நீதிமன்றம் அரசியல் பேசக்கூடாது முருக பக்தர்கள் மாநாட்டில் என்று சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த மாநாட்டில் நேரடியாக அரசியல் பேசப்பட்டது. இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீதிமன்றத்தை கிஞ்சித்தும் அவர்கள் மதிக்கவில்லை. அதற்கு பிறகு
அந்த தீர்மானங்களை எடுத்து நான் புகார் கொடுத்து மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் RSS தென்மண்டல தலைவர் வன்னியராஜன், அண்ணாமலை உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குக்கு நடவடிக்கை கோரி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின கூட்டமைப்பு சார்பில் மனு கொடுத்தோம். எதுவுமே கிடையாது. இப்ப திருப்பரங்குன்றத்துல 144 போட்டிருக்காங்க. 144 போட்டிருக்கிற சூழ்நிலையில பிஜேபி காரன் நூத்துக்கணக்கில் வாரான், இந்து முன்னணிக்கார வாரான், நயினா நாகேந்திர வாராரு. அங்க நின்று ஃபுல்லா சாயந்தரம் இருந்து நைட்டு வரை ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். ஒரு ஷோ நடத்துறாங்க, ஒரு நாடகம் நடக்கிறது. அங்கே 3 நாள் நடக்குது. அந்த 3 நாட்களும் அவர்கள் நடத்த அதை லைவ் பண்ணுவதற்கு எல்லாத்தையும் அனுமதிக்கிற இந்த காவல்துறை, சங் பரிவாரங்களிடம் மண்டியிடும் இந்த காவல்துறை, முற்போக்கு ஜனநாயக சக்திகளிடம் அரசியல் சட்டப்படி நடக்கக்கூடிய அரசியல் சட்டம் வலியுறுத்தும் மத நலன்களை பேசுபவர்களிடம் எப்படி நடந்துக்கிறீங்க? இப்ப மதுரை காவல்துறை, உளவுத்துறை, வருவாய்த்துறை எல்லாத்திலையும் RSS ஊடுருவல் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இவர்களை வைத்துக் கொண்டு இந்த காவல்துறையை, இந்த உளவுத்துறையை, இந்த வருவாய்த்துறையை, இந்த அதிகாரிகளை வைத்துக் கொண்டு திமுக அரசு இந்த பிரச்சனையை கையாண்டால் நிச்சயமாக இது அயோத்தியாக மாறுவதை தடுக்கவே முடியாது. அயோத்தியில் நடந்தது அதான். 1949 டிசம்பர் 22ஆம் தேதி அங்க சிலையை போய் வச்ச உடனே எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை தடுத்தது அன்னைக்குள்ள கலெக்டர். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி நீதிமன்றம், அரசு அதிகாரிகள், நீதிமன்றம், அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி அந்த பிரச்சனையில பிஜேபி ஆட்சிக்கே வந்துருச்சு. இப்படித்தான் செய்தார்கள். இந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் பிரச்சனை கூட 30 ஆண்டுகளாக இந்து முன்னணி தொடர் இயக்கம் நடத்தி உள்ளூர் மக்களால், மதுரை மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு தோற்று போன ஒரு இயக்கத்தை நீதித்துறையின் வழியாக உயிர்ப்பித்து இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு இந்த 30 வருஷமா அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சு அரசு அதிகாரிகள் அவங்களால் கொண்டு வந்திருக்காங்க, உளவுத்துறையில் அவங்களால் கொண்டு வந்திருக்காங்க, நீதித்துறையில் அவங்க ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க, ஊடகத்தில் அவங்க ஆட்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் அவங்க ஆட்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். இத்தனை செஞ்சுட்டு தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்து முன்னணி தோத்துருச்சுன்னு நம்ம இன்னைக்கு நினைக்க முடியாது. இன்றைக்கு மதுரையில, தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல நாம் கூட்டம் நடத்த அச்சப்படும் சூழலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதை தகராறு பண்றான், எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றான். அந்த நிலை வந்திருக்கிறது. காவல்துறை ஆரம்பத்திலே இதுல நடவடிக்கை எடுத்து 4 பேர் NSCல போட்டிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்திருக்காது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் மதுரை திருப்பரங்குன்றம் பிரச்சனையில சிறப்பு கவனம் செலுத்தாவிட்டால் நிச்சயமாக இங்கு நாங்கெல்லாம் இங்க போராடிக்கிட்டே இருப்போம். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் முடிவெடுக்கிற இடத்தில் அதிகாரிகள், காவல்துறை, நீதித்துறை எல்லாம் சேர்ந்துட்டு என்ன செய்ய முடியும்? எனவே முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக, மக்களின் வாயிலாக, மதுரை மக்கள் கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். 2வது விஷயம், முதலில் இந்த பிரச்சனை துவங்கினது ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு தான். ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பும் கொடுத்திருக்கிறது. ஆடு கோழி வெட்டக்கூடாது என்ற தீர்ப்பு கொடுத்தது நியாயமா? இதே மதுரையில பிறந்து வந்த எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வயதான எல்லாரும் கேட்டு பாருங்க, யார வேணாலும் கேளுங்க. மதுரை திருப்பரங்குன்றம் மலையிலே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் எல்லாரும் அங்க போய் ஆடு வெட்டி, கோழி வெட்டி எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. அந்த சிக்கந்தர் தர்காவுக்கும் தென்பகுதி மக்களுக்கும் நெருங்கிய உறவும் தொடர்பு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். நாங்க போனோம், 2 நாள் தங்கணும், நாங்க விளையாண்டோம், நாங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம் என்று. அப்படி இருந்த உண்மையிலேயே நம்ம கண்ணு முன்னாடி ஆடு கோழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி வரையும், போன டிசம்பர் வரையும். அப்படி இருக்கிற பிரச்சனை இங்க திராவிட இயக்க ஆட்சி தான் இருக்கிறது. ஆனா அப்படி வெட்டவே இல்லை, காலங்காலமா நடக்கல.
புதுசா தான் அங்க வெட்டுறாங்க, புதுசா தான் நேர்த்திக்கடன் பண்றாங்க, இஸ்லாமியர்கள் அந்த பிரச்சனையை பண்றாங்க என்று சொல்லி கற்பனையாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த கற்பனைக்கு வடிவம் கொடுத்து அந்த கற்பனையை பிரச்சாரம் செய்து அந்த கற்பனையை வழக்காக்கி அந்த கற்பனைக்கு வாதங்கள் கொடுத்து அதை தீர்ப்பு வாங்கிட்டாங்க. உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள், நீதிபதி ஸ்ரீமதி, நீதிபதி விஜயகுமார் இருவரும் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருகிற போது தர்கா சார்பில் நானும் ஆஜராகி வாதம் பண்ணேன். நான் நீதிபதியிடம் சில விஷயங்கள் தான் முக்கியமா கேட்டேன். ஒரு 3 மணி நேரம் அந்த வழக்குல பேசணும். அதுல மிக முக்கியமான கேட்ட ஒரு கேள்வி, ஒரு மத நூல்களை இலக்கியங்களை வைத்து இன்னொரு மத வழிபாட்டு தலத்தின் வழிபாட்டு முறைகளை கேள்வி எழுப்ப முடியுமா? திருப்பரங்குன்றம் கோயில் சைவ ஆகம கோயில் என்று அவங்க வழக்கு போடுறாங்க. யார் போடுறது? அனுமன் சேனா. இன்னொரு மனதார் யாரு? இந்து மக்கள் கட்சி. அனுமன் சேனா போட்ட வழக்கில் திருப்பரங்குன்றம் சைவ ஆகம கோயில், சைவ ஆகம கோயில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்காவில் ஆடு கோழி வெட்டுவது என்பது கோயிலை பாதிக்கும், எங்க நம்பிக்கையை பாதிக்கும். இதான் வழக்கு. நான் நீதிபதிட்ட கேட்டேன், 1950 இருந்து 2024 வரைக்கும் உச்ச நீதிமன்றம் 1954 சிறூர் மத் என்ற 7 நீதிபதிகள் வழக்குல தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. மத விவகாரங்கள், மத சடங்குகள் தொடர்பான ஒரு முக்கியமான வழக்கு. சிறூர் மத்தில இருந்து 1972 சேசம்மாள் வழக்கு, ஆதித்தன் வழக்கு, இப்படி பல்வேறு வழக்கு, அனைஜாதி அர்ச்சகர் 2வது வழக்கு, ஆதிசைவ சிவாச்சாரியர் வழக்கு, இப்படி ஒரு டஜன் வழக்குகள் இருக்கு. எந்த வழக்கிலாவது ஒரு மத நூல்களை வைத்து இன்னொரு மத வழிபாட்டு தலத்தை கேள்வி எழுப்ப முடியுமா என்பதற்கு ஒரு சான்று அவங்களை கொடுக்க சொல்லுங்க. குரான்ல சில விஷயங்கள் இருக்கு, பைபிள்ல சில விஷயங்கள் இருக்கு. குரான் பைபிளை வச்சு ஒரு சைவ கோயில்ல, ஒரு வைணவ கோயில்ல, ஒரு நாட்டார் தெய்வ கோயில்ல, ஒரு சமண கோயில்ல, ஒரு பௌத்த கோயில்ல நடக்கிற ஒரு விஷயத்தை கேள்வி எழுப்ப முடியுமா? எங்க குரான் எப்படி சொல்லியிருக்கு, அதனால பக்கத்துல இருக்க கோயில் இப்படி செய்யக்கூடாது, எங்க பைபிள்ல இப்படி சொல்லியிருக்கு, அதனால எதிர்த்தாப்புல இருக்க கோயில்ல நீங்க வெள்ளிக்கிழமை கும்பிடக்கூடாது, அப்படி கேட்க முடியுமா? இதற்கு எந்த ஆதாரமும் அவங்க தரல. 2வது ஒரு கேள்வியை கேட்டோம், ஆடு கோழி வெட்டுனா புனிதர் கெட்டுரும் சொல்றாங்க, கோயிலோட மலையோட புனிதர் கெட்டுரும் சொல்றாங்க. ஆடு கோழி வெட்டுனா புனிதர் கெட்டுரும்னு எந்த இந்து மத நூல் சொல்லுது? எந்த வைதிக மத நூல் சொல்லுது? எந்த ஆகமம் சொல்லுது? எந்த இதிகாசம் சொல்லுது? எந்த புராணம் சொல்லுது? சொல்லு. ஒரு சின்ன ஆதாரம் கூட அவங்க கொடுக்கல. வேதங்கள்ல ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி சாப்பிட்டா, குதிரையை வெட்டி சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எந்தெந்த கறியை யாரு கொடுக்கலாம், கால் எலும்பு எப்படி இருக்கும், தொடை எலும்பு எப்படி இருக்கும், கழுத்து சதை எப்படி இருக்கும், இதெல்லாம் இருக்கு. இப்ப ஆடு கோழி வெட்டினா புனிதம் கட்டுறோம் அப்படின்னு சொல்றது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எங்கேயுமே கிடையாது. நம்ம எல்லா குலசாமி கோயிலையும் வெட்டுறோம், பாண்டி கோயில வெட்டுறோம், அழகர் கோயில வெட்டுறோம், எல்லா ஊர்லயும் தான் வெட்டுறோம். ஏன் திருப்பரங்குன்றம் கோயில்ல முருகனுக்கு ஏற்கனவே சங்க இலக்கிய காலத்தில் திருமுருகாற்று படையில் இருக்கிறது, இன்னும் எல்லா பல நூல்கள் இருக்கிறது. ஆட்டை அறுத்து ஆட்டு கறியை ஆட்டு ரத்தத்தில் கலந்து திணை அரிசியை கலந்து முருகனுக்கு படையலிட்டாங்கன்னு சொல்லி எல்லா நூல்களிலும் இருக்கிறது. வரலாற்று ஆதாரம் இருக்கிறது, சங்க இலக்கிய ஆதாரம் இருக்கிறது. அதே கோயில்ல பலிப்பீடம் இருக்கு. பலிப்பீடம் இருக்கு, எல்லா கோயிலும் பலிப்பீடம் இருக்கும். அதன் நினைவாகத்தான், பலி கொடுத்த நினைவாகத்தான் அங்க எல்லாம் இப்ப சும்மா சாப்பாட்டுல குங்குமத்தை கலந்து வைக்கிற ஒரு பழக்கம் இன்றும் நீடிக்கிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட திருப்பரங்குன்றம் கோயில்ல இங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது போடுறது. அதுக்கு முன்னாடி வேற வெட்டிட்டு தான் இருந்தாங்க. முதல்ல முருகனுக்கு, அடுத்து வெளியில என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நம்ம உள்ளூர் சாமிகள்லாம் கருப்பை அப்படியெல்லாம் வெளியே வச்சு அதுக்கு வெட்டிக்கங்கன்றது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் முடியல. இப்பயும் அங்க வெயிலும் வந்து அம்மன் ஒரு கோயில் இருக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பக்கத்துல, அங்க ஆடு கோழி வெட்டிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் நீதிபதி சிறுமதி அவர்கள் உத்தரவுல எழுதுறாங்க, திருப்பரங்குன்றம் பகுதியிலே அங்க எங்க கல்யாண மண்டபத்துல கூட நான்வெஜ் சமைக்கிறது கிடையாது என்ற அப்பட்டமான பொய்யை தீர்ப்புல எழுதுறாங்க. இன்னைக்கும் போய் பாருங்க, அந்த தெப்ப குளத்தை சுத்தி டெய்லி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கடை இருக்கும், டெய்லி தான் கடை இருக்கு. நீதிபதி விஜயகுமார் அவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கும்போது சொல்றாரு, நானே நான்வெஜ் சாப்பிட்டு தான் அங்க உட்கார்ந்து எழுதுறாங்க அப்படின்னு தான் சொன்னார். இப்ப இரண்டாவது விஷயம், ஆடு கோழி வெட்டுவது புனிதமற்றது என்பதை எங்கேயுமே சொல்லல, எந்த நூல ஆதாரம் கொடுக்கல. இப்படி நீதிமன்றத்தில் எந்த ஆதாரம் கொடுக்காத போது இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு, அதனால இங்க நீங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது என்ற ஒரு விசித்திரமான தீர்ப்பை கொடுத்தார்கள். தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா 172.2 ஏக்கர் நிலமும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாடுன்னு ஜீவோ போட்டிருக்கான். அப்படின்னா கோயிலுக்கு அது பொருந்தும்ல, கோயிலுக்கு பொருந்துறதுதான் தர்காவுக்கு பொருந்தோம், தர்காவுக்கு பொருந்ததான் கோயிலுக்கு பொருந்தோம். ஆர்டிகல் 25 மத வழிபாட்டு உரிமை, ஆர்டிகல் 26 டினாமினேஷன் ரைட்டு, எல்லாம் 2 பேருக்கு தானே. அதுல இவங்களுக்கு பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான், முஸ்லீம்களுக்கு இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு இல்ல, மத்த இந்துக்களுக்கு தெரியுங்க மாற்றி சொல்லியிருக்கா அரசியல் சட்டம். எல்லாருக்கும் அரசியல் சட்டம் ஒன்று தானே, எல்லாருக்கும் வழிபாட்டு உரிமை தானே. என் பக்கத்து வீட்டுல நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு மனது புண்படுது அப்படின்னு ஒருத்தன் கேஸ் போட முடியுமா சொல்லுங்க? அதான் அது. நீ கோயில்ல என்ன பண்ணணும் நீ சொல்லு, தர்காவில் என்ன நீ என்ன சொல்ல முடியும்? தர்கா யாருக்கு சொந்தம் பண்ற? 1923 ராமையர் தீர்ப்புல தர்கா, அங்க உள்ள நெல்லித்தோப்பு, அதுல உள்ள மண்டபம், அந்த பகுதி மலை மொத்தமா அவங்களுக்கு சொந்தம், மீத பகுதி கோயிலுக்கு சொந்தம். 1923 தீர்ப்பு சொல்லியாச்சு. 31 அன்றைய உச்ச நீதிமன்றமான பிரிவு வந்து அதை உறுதி பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. தர்காவுக்கு சொந்தமான இடத்தில் என்ன வழிபாட்டு முறை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார்? தர்கா தானே தீர்மானிக்கணும். அங்க இந்துக்களும் போறாங்க, இஸ்லாமியர்களும் போறாங்க, அவர்கள் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கட்டும். அதை சொல்ல அனுமன் சேனா யாரு? இந்து மக்கள் கட்சி யாரு? பிஜேபி யாரு? RSS யாரு? சங் பரிவார் கூட்டம் நீ யாரு? நான் என்ன சாப்பிடு நீ சொல்லுவியா? தர்காவில் என்ன சாப்பிடு நீ சொல்லுவியா? எப்படி சொல்ல முடியும்? சட்டம் அனுமதிக்குதா? அரசியல் சட்டம் அனுமதிக்குதா? இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான வாதங்களை நீதிமன்றத்திலே எந்த ஆதாரமும் கொடுக்காமல் அவர்கள் பெற்றார்கள். நம்ம சொன்ன எதுக்கு அவங்க பதில் சொல்லல. அடுத்து சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா அப்படின்னு ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு வழக்கு. யாரா கேட்டா, நான் நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு சொன்னேன், இது சிக்கந்தர் மலையாக அறிவிக்கணும் அப்படின்னு யாராவது மதுரையில எந்த இஸ்லாமிய அமைப்பு பேசியிருக்கா? தர்கா பேசியிருக்கா? இல்லை யாராவது தாசில்தார்கிட்ட கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களா? ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களா? போராட்டம் நடத்தினாங்களா? மனு கொடுத்தாங்களா? இல்ல நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்களா? அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. 1815 சில ரெக்கார்டு இருக்கு, 1863 சில இனாம் ரெஜிஸ்டர், மானிய ரெஜிஸ்டர் கொஞ்சம் ரெக்கார்டு இருக்கு. அதுல சிக்கந்தர் மலை என்று சிக்கந்தர் தர்கா இருக்க பகுதிக்கு இருக்குது பேரு. அதுக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப இல்லாத ஒரு பிரச்சனையை கற்பனையாக திருப்பரங்குன்ற மலையை முருகன் மலையை சிக்கந்தர் மலையா மாற்ற முயற்சி பண்றாங்க என்று ஒரு கற்பனையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கற்பனைக்கு வடிவம் கொடுத்து அதை பிரச்சாரம் செய்து அதையும் நீதிமன்றத்துல வழக்கா போடுறாங்க. அந்த வழக்கிலையும் நீதிமன்றம் விசாரிக்கிறது. நாங்க சொன்னோம் 1923 தீர்ப்பை படிங்க. நீதிபதி ராமையர் எல்லா தரப்பு வழக்கறிஞர்களையும் சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற மலைக்கு அழைத்து சென்று தர்கா பகுதிகளை பார்வையிட்டு 35 நாள் விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுத்தவர் யாரு? ராம் ஐயர். ராஜா ஐயர் இப்படி சொல்றாரு, ஆனா ராம் ஐயர் இப்படிதான் சொல்லியிருக்காரு என்று நீதிமன்றத்திலே நாங்கள் சொன்னோம். சிக்கந்தர் மலை என்று டாக்குமெண்ட்ல இருக்கு. 1815 இனாம் ரெஜிஸ்டர்ல சிக்கந்தர் மலைக்கு சிக்கந்தர் தர்காவுக்கு அதை பராமரிப்பதற்காக தனக்கொன்குளம் கிராமம் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆவணங்கள் இருக்கு. இனாம் ரெஜிஸ்டர் இருக்கு, மதுரை மேனுவல் இருக்கு, கந்தர் மலை என்ற பெயரும் மதுரை மேனுவல் இருக்கு. ரெண்டையும் நீதிபதி பதிவு செய்கிறார். அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. 2 பேரும் இருக்கிற போது திருப்பரங்குன்ற மலை என்ற பெயரும் திருப்பரங்குன்ற ஊர்ல இருக்கனால அந்த பெயர் இருக்கு. ரெக்கார்ட்ல திருப்பரங்குன்றம் மலை என்ற பெயரும் இருக்கிறது. அவ்வளவுதான் இதுல விஷயம். இதுல இந்த பேர்ல கூப்பிடு இந்த பேர்ல கூப்பிடாத அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்ல முடியுமா? மதுரைக்கு எத்தனை பேர் இருக்கு? கூடல் நகர்னு சொல்றோம், ஆலவாய் நகர்னு சொல்றோம், பல்வேறு மதுரைன்னு பேர் இருக்கு. இப்படி ஏராளமான பேர் மதுரைக்கு இருக்கு.
இந்த யானை மலைக்கு பல்வேறு பேர் இருக்கு, அழகர் மலைக்கு பல்வேறு பேர் இருக்கு, அரிஜாப்பட்டி மலைக்கு பல்வேறு பேர் இருக்கு. இருக்குதான் செய்யுது. இதுல ஒரு பேர் தான் நீ கூப்பிடணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்ல முடியுமா? அது சொன்னா கூட பரவாயில்ல. திருப்பரங்குன்றம் மலைன்னு மட்டும் கூப்பிடணும்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் நிறுத்தி இருந்தாலும் பரவாயில்ல. திருப்பரங்குன்றம் மலைன்னு கூப்பிடணும், சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது. எப்படி நீதிமன்றம் சொல்லுவாங்க? சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, ரைட்டு. கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும்ல. திருப்பரங்குன்றம் மலையின் மட்டும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது நீதிமன்றம். இல்ல சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடாத, கந்தர் மலைன்னு கூப்பிடாத, திருப்பரங்குன்றம் மட்டும் கூப்பிடுன்னு சொன்னா அது நீதிமன்றம். ஆனால் திருப்பரங்குன்றம் மலை என்று அழைக்க வேண்டும், சிக்கந்தர் மலை என்று அழைக்க கூடாது, கந்தர் மலை பற்றி பேசாம. அதனாலதான் கச்சிராஜா இப்ப படம் எடுக்கிறார். நம்ம காலக்கரகம் கச்சிராஜா நடிச்ச படத்தெல்லாம் இன்னைக்கு பார்த்து ராஜதான் சொல்றாரு. அதை பார்க்கிற ஒரு நிலைமை வேற படம். இப்ப நம்ம பேசுறதுக்குனால அதை பார்த்தாங்க, இல்லைன்னா படமே பார்க்கறது இல்லை. அதிகமா இப்ப பேசுறதுக்காக பார்த்து அதை பேசணும். இப்ப நீதிமன்றம், இதே நீதிமன்றத்தில் நான் சொன்னேன், ஒரு நீதிபதி இப்படி நீதிபதி சிறுமதி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 14 இருக்கு, சட்டத்தின் முன் எல்லா சமம்னா ரெண்டையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லு, ஒண்ணு மட்டும் கூப்பிடணும்னு சொல்லு. அப்படி இல்லாம ஒரு நீதிபதி எப்படிங்க சொல்ல முடியும் என்று கேட்டோம். அந்த பிரச்சனை கற்பனை. மூணாவது நேரம் இல்லை, நான் நேரடியாக இந்த சர்வே கல்லா அது சனாதன கல்லா அப்படின்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்ய நேரம் இருக்கேன். சர்வே கல்லா என்னன்றது நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் முன்பாக வந்த வழக்கு. அந்த வழக்கு கொடுத்து பத்திரிகையில செய்தி வருகிறது. நீதிபதி வழக்கு வர்ற போது அரசு தரப்பை பார்த்து கேட்கிறாரு, யார பார்த்து நீங்க பயப்படுறீங்க, தீபம் ஏற்றினா என்ன என்று கேட்கிறார். பத்திரிகையெல்லாம் செய்தி வருது. அதற்கு பிறகு அந்த தீர்ப்பெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கிற போது கார்த்திகை தீபம் தொடர்பாக 1996 நீதிபதி கனகராஜ் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. 2014 2 தீர்ப்புகள் நீதிபதி வேணுகோபால் கொடுத்திருக்காரு, இதே மதுரை கோர்ட்ல உட்கார்ந்து. 2017 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்ராயன் தலைமையிலான அமர்வு ஒரு தீர்ப்பு, நீதிபதிகள் M.M. சுந்தரேஷ், சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வு இன்னொரு தீர்ப்பு. மொத்தம் 5 தீர்ப்புகள் இருக்கிறது. அந்த 5 தீர்ப்புல ஏற்கனவே இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டு முடிவாயிருச்சு. 2 நீதிபதிகள் முடிவு செய்த போது ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை எப்படி விசாரிக்க முடியாது, இனிமே இந்த வழக்கு விசாரிக்கணும்னா 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பிலே தோழர் மீதா பாண்டியன் பேரிலே ஒரு புகாரை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி இந்த வழக்கை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் விசாரிக்க கூடாது என்று சொல்லி மனு அனுப்பி ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த மனுவை வெளியிட்டு அரசாங்கத்துக்கும் தலைமை நீதிபதிக்கும் கோரிக்கை வைத்தோம். எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆரம்பத்துல நடவடிக்கை இருந்தா இந்த இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அடுத்து வழக்கு விசாரணை வருகிறது. வழக்கு விசாரணையில அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கத்தின் சார்பில் நான் ஆஜராகி இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சு பேசுறோம். ஏற்கனவே 2 நீதிபதிகள் முடிவு செஞ்சுட்டாங்க, நீங்க விசாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம். 2வது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு சங்கதி, அதுல குழப்பம் இருக்கு, சரியா முடிவு பண்ண முடியலன்னா அதை உயர் நீதிமன்றம் ரிட் பெட்டிஷன்ல விசாரிக்க முடியாது, சிவில் நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். இதுல என்ன இருக்கு? அது தூணா, தீப தூணா, சர்வே தூணா, சமணர் தூணா, வெறும் தூணா அல்லது கிரானைட் தூணா அப்படின்றது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். 2வது விஷயம், அந்த தூண் இருக்கிற இடம் யார் இடத்துக்குள்ள இருக்கு? தர்கா இடத்துக்குள்ள இருக்கா, கோயில் இடத்துல இருக்கா? இதுவும் ஒரு பிரச்சனை. அதுவும் இதுவரை முடிவாகல. 2021 நீதிபதி இளங்கோவன் அவர்கள் இதே மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கு தர்கா போட்ட வழக்கு. அந்த வழக்கிலே கோயில் நிர்வாகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் மொத்த மலையும் தர்கா அமைந்திருக்கக்கூடிய மலைப்பகுதி தர்காவுக்கு சொந்தம் என்று சொல்லி இருக்கிறார்கள், மீத மலை கோயிலுக்கு சொந்தம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த மலைப்பகுதி இதுவரை அளக்கப்படவில்லை, எனவே அளக்க வேண்டும், அளந்தால்தான் பிரச்சனை தீரும். கோயில் வழக்கறிஞர்
தர்காவை அதை ஏத்துக்கிடுச்சு. அரசாங்கம் பல பிரச்சனை வரும், மறுபடியும் வழக்கு வரும், அதனால வேணாம்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பது பிரச்சனை. அடுத்து இங்கு தீபம் ஏற்றும், கார்த்திகை தீபம் ஏற்றுவது ரெண்டும், தீபம் ஏற்றுவது வேறு, கார்த்திகை தீபம் ஏற்றுவது வேறு. தீபம் எப்ப வேணாலும் யார் எங்க வேணாலும் ஏத்திக்கலாம். ஆனால் கார்த்திகை தீபம் வருஷத்துக்கு ஒரு முறை தான், மலையில் ஒரு இடத்துல தான் ஏற்றப்படும். திருவண்ணாமலையில தான், திருச்செந்தூர்ல தான், பழனியில தான், எல்லா இடத்துலயும் தான். ஒரு இடத்தில் தான் வருடத்துக்கு ஒரு முறை தான் ஏற்ற முடியும். அதுவும் சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஏற்றுவார்கள், யார் வேணாலும் போய் ஏற்ற முடியாது. இப்ப அது நீண்ட கால பழக்கமா இல்லையா அப்படின்றத பொறுத்து பழக்கம்னு அவங்க சொல்றாங்க, இல்லை என்று கோயில் சொல்கிறது. எனவே அதுவும் ஒரு பிரச்சனை. இதையெல்லாம் நீதிமன்றத்திலே வாதமாக வைத்து, இரண்டாவது வழக்கை யார் கொடுத்தார்களோ அவர் தான் நிரூபிக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட் பழைய சட்டம் செக்ஷன் 101, புது சட்டம் செக்ஷன் 104. யார் கோர்ட்டுக்கு வரானோ அவன் தான் அதை நிரூபிக்கணும். நாங்க சொல்றோம், இது கார்த்திகை தீபத்தூண் என்பதற்கான ஒரு துண்டு பேப்பரை கூட நீதிமன்றத்திலே இந்து முன்னணியோ சங் பரிவார் அமைப்புகளோ ராமரவிக்குமாரோ ஒருத்தன் கொடுக்க கிடையாது. ஒரு கல்வெட்டு ஆதாரம் கிடையாது, ஒரு புத்தக ஆதாரம் கிடையாது, ஒரு வரலாற்று ஆதாரம் கிடையாது, தொல்லியல் ஆதாரம் கிடையாது, ஒரு சின்ன பேப்பர் கூட கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. ராமரவிக்குமார் பெட்டிஷன்லயே இங்க தீபத்தூண்ல ஏத்துக்கின்ற கோரிக்கையே கிடையாது. அவர் பெட்டிஷன்ல பாரம்பரியமா ஏத்துற இடத்துலன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். எதுவுமே இல்லாத போது நீதிபதி எதுவுமே இல்லைன்றதுனாலதான் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நேரடியாக அங்க போய் பார்த்து அவர் பார்த்த விஷயத்தை வைத்து எழுதுகிறார். அன்னைக்கு அடுத்த நாள் அன்னைக்கு கேஸ்ல தர்காவே பார்ட்டி கிடையாது. அடுத்து ஒரு நாள் கழிச்சுதான் தர்காவே வராங்க. தர்கா தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்றாங்க, நாங்க இல்லாம கோயில் வக்கீல் இல்ல, அரசாங்க வக்கீல் இல்லை, யார் இல்லாம நீங்க போய் எப்படிங்க பார்க்க முடியும், பார்த்தா செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது இது வக்ஃபோர்ட் ப்ராப்பர்ட்டி, வக்ஃபோர்ட் கேஸ்ல இல்லைன்னா அடுத்து வக்ஃபோர்டுக்கு நோட்டீஸ் போட்டு 28ஆம் தேதி அவருடைய அன்னைக்கோட அந்த வழக்கு அதுக்கு மேல அவர் விசாரிக்க முடியாது. 3 மாதம் அவருக்கான கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. டிசம்பர் 1ஆம் தேதி வேறு நீதிபதி வருகிறார். 22ஆம் தேதி வக்ஃபோர்ட்ல வராங்க. எங்களுக்கு கேஸ் பேப்பரே இல்லைங்க, நாங்க பதில் மனு போடணும், டைம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. எதுவுமே கேட்காம 28ஆம் தேதி ஒத்தி வைத்து 1ஆம் தேதி தீர்ப்பு சொல்றாரு. தீர்ப்பு சொல்லி 1ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ண 3ஆம் தேதி சிஎஸ்எஃப் கூட்டி போய் ஏத்துக்கன்றாரு. 4ஆம் தேதி சிஎஸ்எஃப் 144 போட்டோம்னு சொல்றாங்க. 144 ரத்து பண்ணி நீங்க கமிஷனரை திரும்ப ஏத்தன்னு சொல்றாரு. அடுத்து 5ஆம் தேதி ஒரு உத்தரவு, 9ஆம் தேதி சீஃப் செக்ரட்டரி ஏடிஜிபி எல்லாம் வரணும்னு வரிசையா போடுறாரு. நல்ல வேலை போட்டு லீவ் விட்டாங்க, ஒரு 10 நாள் லீவு, அதனால தப்பிச்சோம். இல்லைன்னா காலையில இருந்து நைட் வரை அங்கதான் டெய்லி கேட்டு நோட்ஸ் எடுத்து வெளியில வந்து மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லணும். எல்லா ஊடகங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. இதான் நிலைமை. தமிழ்நாட்டில் இது ஒண்ணுதான் பிரச்சனையா? இன்னைக்கு அப்பீல் மனு தாக்கல் செய்து, அப்பீலில் கூட பொதுவா அப்பீல் தாக்கல் பண்ண கண்டெம்ட் எடுக்கவே மாட்டாங்க, நீதிமன்ற அவமதிப்பு. 10,000 வழக்குகள் அப்படி இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து எடுத்து நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார். சிஎஸ்எஃப் கொண்டு வர, சிஎஸ்எஃப் எதுக்கு வந்துச்சு? சிஎஸ்எஃப் உயர் நீதிமன்ற பாதுகாப்புக்கு வந்துச்சு. கோர்ட் காம்பவுண்ட் வெளியே ஒரு சம்பவம் நடந்தா, கொலை நடந்தா கூட சிஎஸ்எஃப் போலீஸ் வர முடியாது. உள்ளூர் போலீஸ் சரியில்லை, ஒத்தகட போலீஸ் சரியில்லை, அண்ணாநகர் போலீஸ் சரியில்லை, அதனால சிஎஸ்எஃப் இன்ஸ்பெக்டர் கொடுக்குறேன்னு ஒரு கொலை வழக்கு கொடுக்க முடியுமா? ஒரு ரேப் கேஸ் கொடுக்க முடியுமா? தமிழ்நாடு போலீஸ் எதுக்கு இருக்காங்க? சிஎஸ்எஃப் சட்டம் எதுக்கு இருக்கு? அந்த சட்டம் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட படையாது, வேற எதுக்கு அவங்களை பயன்படுத்த முடியாது. ஆனா சிஎஸ்எஃப் ஒரு நீதிபதி போடுறாரு, அதை 2 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்கிறது. இதே 2 நீதிபதிகள் அமர்வுல மிக தெளிவாக பல்வேறு வாதங்கள் நான் சொன்ன எல்லாத்தையும் கொடுத்தாங்க. குறிப்பாக அது சர்வே தூண் என்பதற்கான ஆதாரத்தை நான் நீதிமன்றத்தில் கொடுத்தேன். 1899 மிக தெளிவாக இந்திய சர்வே டிபார்ட்மெண்ட் வெள்ளக்கார காலத்துல ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வே ஸ்டேஷன் என்பதற்கான ஆதாரம் சிக்கந்தர் மலையில 2 சர்வே ஸ்டேஷன் பாயிண்ட் இருக்கு என்பது. அதுல ஒண்ணுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிக்கந்தர் தர்கா பிளாட்ஃபார்ம்ல ஒரு சர்வே ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கின்ற வார்த்தையே இருக்கிறது. அப்படி சொன்னா அந்த வழக்கே முடிஞ்சு போச்சு. தர்கா இடத்துல வந்து இவங்க கேட்கவே முடியாது, முடிஞ்சு போச்சு. 1996 வழக்குல இந்து முன்னணியில இருந்து வெளியேறவங்க அந்த வழக்கு போடுறாரு. அதுல 7வது எதிர்மன்ற ராமகோபாலன் இருக்காரு. ராமகோபாலன் என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றம் வழிபாட்டு முறையில தலையிடாதீங்க, எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாது. நீங்க ராமகோபாலன் புதுசா சொல்றாரு,
இது முருகன் கோயிலே கிடையாது, இது சிவன் கோயில் சொல்றாரு. இது முருகன் கோயிலே கிடையாது, இது சிவன் கோயில். அடுத்து அவர் சொல்றதுதான் முக்கியம். இப்ப சொல்றாங்கல்ல மலை உச்சியில தர்கா பக்கத்துல ஏத்தணும்னு, ராமகோபால சொல்லல. ராமகோபாலன் என்ன சொல்றாருன்னா, மலையின் நடுவில் நெல்லித்தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தூண் இருக்கு, அங்கதான் காலகாலமா தீபம் ஏற்றுவாங்க ராமகோபாலன் சொல்றாரு, நம்ம சொல்லல. ராமகோபாலன் சொல்றாரு. அடுத்து திருப்பரங்குன்ற கோயில் தலைமை ஆட்சியர் ராஜா பட்டர் சொல்றாரு, அந்த ராஜா பட்டரும் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தான் தமிழகம் முழுவதும் பல்லாயிரம் கோயில்களுக்கு இந்த அரசும் சரி எந்த அரசு வந்தாலும் சரி அவர்கள் தான் தலைமை அர்ச்சகர்கள், அவர்கள் தான் கும்பாபிஷேகத்துக்கு நேரம் குறித்து கொடுக்கிறது, யாகசாலை அமைப்பது வரை அத்தனையும் அவர்கள் தான் செய்வார்கள். அந்த ராஜா பட்டர் சொல்றாரு, திருப்பரங்குன்றம் மலையிலே ஒரே ஒரு இடத்துல தான் தீபம் ஏற்ற முடியும், அது திருப்பரங்குன்றம் கோயில் கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஒரே ஒரு தீபத்தூண் தான் இருக்கு, அது கோயில் கருவறைக்கு நேர் மேலே இருக்கு, அங்கதான் ஏற்ற முடியும், வேற எங்கேயும் ஏற்ற முடியாது. இது ஆகமப்படி கோயில் மரபுப்படி பழக்க வழக்கப்படி அதுதான் சரியானது, ஒரு மலையில் 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாது என்று நீதிமன்றத்தில் மட்டுமல்ல பிபிசி செய்தியிலையும் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. நான் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் சொன்னேன், ராஜா பட்டர் உங்களுக்கு தெரியும், ராஜா பட்டர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆனா ராம ரவிக்குமார் இப்படி சொல்றாரு. ராம ரவிக்குமார் ஆகமத்துல எக்ஸ்பர்ட்டா, ராஜா பட்டர் எக்ஸ்பர்ட்டா, நீங்களே முடிவு பண்ணுங்க என்று கேட்டதுக்கு அவர் சிரிக்கிறார். இப்ப இதுவரை இந்து முன்னணி சங் பரிவார அமைப்பில் என்ன சொல்லுச்சு, அர்ச்சகர்கள் அதே போல ஆகம வல்லுநர்கள் இவர்கள் தான் கோயிலோட மரபு புனிதமெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு. இன்னைக்கு கோயில் அர்ச்சகரை ஏற்ற வேணாம், யாரு வேணாலும் போய் ஏற்று, ராம ரவிக்குமார் ஏற்று. ராம ரவிக்குமார் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? ராம ரவிக்குமார் எருமலக்காரர், திருப்பரங்குன்றத்துக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, அவர் ஆகமத்தில் எக்ஸ்பர்ட்டா, அவர் இங்கே ஏத்துன்றாரு. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இன்னொரு இடத்துல ஏற்றுப்பாங்க, இன்னொரு அதே வழக்கில் குதிரை சிறை திட்டு வருது, காசி விஸ்வநாதர் கோயில் வருது, எத்தனை இடத்துல ஏற்ற முடியும் ஒரு கோயில்? அப்ப இப்ப நடக்கிற பிரச்சனை என்பது அங்க தர்கா நிர்வாகம் ஒன்றும் சொல்லல, இஸ்லாமியர்கள் ஒன்றும் சொல்லல, கோயில் நிர்வாகம் சொல்கிறது, ஆகமம் இப்படிதான் சொல்லுது, கோயிலோட பழக்கம் இது, கோயிலோட மரபு இது, கோயில் மரபுப்படி ஒரே இடத்துல தான் ஏற்ற முடியும். நாங்கள் 300 வருஷமா உச்சி பிள்ளையார் கோயில தான் ஏற்றுறோம், மாத்தி ஏத்துனா பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை பேசி RSS சங் பரிவார கூட்டம் கோயில் மரபு பேசின இதே கூட்டம் இன்னைக்கு அரசியலுக்காக மாற்றி பேசுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதிகள் இவர்கள். இதே கூட்டம் தான் சபரிமலையில என்ன சொல்லுச்சு, பெண்கள் போகணும் சுப்ரீம் கோர்ட் போட்ட போது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அமித்ஷா என்ன சொன்னாரு, அமல்படுத்த முடியாத தீர்ப்புகளை நீதிமன்றம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அமல்படுத்த முடியாத தீர்ப்பை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சொல்லலாமா? அப்பீல் போறதுக்கு முன்னாடி அமல்படுத்துன்னு சொல்லலாமா? அப்பீல் பெண்டிங் இருக்கும்போது சொல்லலாமா? எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதானே, எல்லாருக்கும் நீதி ஒண்ணுதானே, எல்லாருக்கும் அரசியல் சட்டம் ஒண்ணுதானே. மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? கார்த்திகை தீபம் வருடம் ஏற்றும் இடத்தில் ஏத்துட்டாங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஒரு 10 ஜோசியரை பிடிச்சு திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகை தீபம் 2வது இடத்துல ஏத்துனா இன்னைக்கு பிரதமராக இருக்க ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு 10 ஜோசியர் பேசினா பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். தலைவர் நேரடியா கூப்பிட்டு சொல்லி விழுத்துருவேன் ஆரம்பிச்சதாவது ஒன்னாவது என் உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லியிருப்பாரு. நன்றி. பெருந்திரளாக இங்கு கூடியிருக்கின்ற தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பொதுக்கூட்டம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வீடியோல அல்லது பேட்டியில செய்தித்தாள்கள்ல பார்க்கறத காட்டிலும் நேரடியாக பேசும் பொழுது அப்பதான் அந்த உண்மை நமக்கு உரைக்கும். இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனையில எவ்வளவு பித்தலாட்டம் நடக்குது, எவ்வளவு அநியாயம் நடக்குதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு இதற்கு எதிராக நாம செயல்படணும், மேலும் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பொதுக்குழு நடத்துறோம். ஏன்னா ஒரு தீர்ப்பு அப்படியே ஆவணமா இருக்கும். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு திருப்பரங்குன்றத்துல சர்வே கல்வியில தீபம் ஏற்றலான்னு மதுரை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு இப்ப வாங்கி சொல்றாங்க அப்படிங்களா?
37 தீர்ப்பு சொல்லிட்டாங்க, 2014 சொல்லிட்டாங்க, 1931 சொல்லிட்டாங்க, 23 சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இன்னொரு 50 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. தீர்ப்பு ஆவணமா இருக்கும், ஆனா அதற்கான போராட்டங்கள் ஆவணமா இருக்க. அப்ப நாம அதை ஆவணப்படுத்தணும்னா இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில வெற்றி தோல்விதான் ஆவணப்படுத்தும். என்ன வெற்றி? திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா தெளிவா சொல்லிட்டான், அயோத்தியா மாற்றுவான். திருப்பரங்குன்றத்தை சிங்கப்பூரா மாற்றுவான், துபாயா மாற்றுவோம் சொன்னோம்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்கு, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன சொல்றோம்? அயோத்தியா மாற்றணும். என்ன அங்க என்ன தொழிற்சாலை வரப்போதா, வேலை வாய்ப்பு வரப்போதா, இல்ல மாதம் மும்மாறி பொழிந்து விவசாயம் நெல் கரும்புலாம் விலை கொடுக்குறாங்க. அயோத்தியா மாத்துறோம்னா என்ன? அயோத்தியா மாத்துறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க மதுரையில மக்களை கூட்டி வச்சு நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, எச்சிராஜா இவங்கெல்லாம் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோம்னு பேச முடியுது அப்படின்னா நாம எங்க இருக்கோம்ன்றதுதான் முக்கியம். எவ்வளவு தைரியம் இருந்தா பேசுறது கூட ஒரு துணிச்சல் வச்சுக்கலாம். அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டாமீசா வச்சு எச்சிராஜா வச்சு ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படின்னா எவ்வளவு தைரியம் போச்சு அவங்களுக்கு. அப்ப அவர்களை பத்தி பேசுறதுல ஒண்ணும் கிடையாது. காவல்துறையை பத்தி வாஞ்சிநாதன் சொன்னார், போலீஸ்காரன் பயப்படுவான், பிஜேபி காரன் மிரட்டினா அவங்களுக்கு பயப்படுவான், மக்கள் அதிகாரம் போன்ற புரட்சிகர அமைப்புகள் மிரட்டினா நமக்கு பயப்படும் போலீஸ். இதான் கடந்த காலம் வராது. போலீஸை பொறுத்த வரைக்கும் என்ன, எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுங்க. அதான் அப்ப நாம எதிர்த்து போராடுவதன் வழியாகத்தான் போலீஸுக்கே துணிச்சலை வைக்க முடியும், வேற வழியே கிடையாது. இப்ப 10 பேர் பிஜேபி காரன் சொன்னா மக்கள் அதிகார தோழர்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்களே, பிஜேபி காரன் மேல நாங்க 10 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை உள்ள வைக்கக்கூடிய தில்லு உனக்கு இருக்கா? போலீஸ் சொல்லு, 2 பேருக்கு ஒரே சட்டம் தானே. அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமன் எழுத்துல இருக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும்னா உடல் வலு, போராட்டம், ஜெயிலுக்கு போறது, அடிக்கடி பிரச்சனை, இதுக்கு தயாரா இருந்தா மட்டும்தான் நீங்க சட்டத்தின் படி அனைவரும் சமமாக முடியும். இல்லைன்னா அவன் என் தெருவில் நடக்க கூடாதுமா, என் குளத்துல தண்ணி குடிக்க கூடாதுமா, பொது இடத்துக்கு வரக்கூடாதுமா, பெண்கள் சேலையை பிடிச்சு இருப்பான், ஹிஜாப் போடக்கூடாதுமா, எல்லாத்தையும் செய்வான். சொல்றீங்க எவ்வளவு பித்தலாட்டங்கள். பாராளுமன்றத்துல இந்த நீதிபதியை நீக்கணும்னு 110 எம்பிக்கள், இந்தியா முழுமைக்கும் 110 எம்பிக்கள் கைது போட்டு கொடுக்குறாங்க. பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசுறாரு, ஒரு தீபத்தூர்ல தீபம் ஏற்றுற நீதிமன்ற தீர்ப்பு போடுது, அதை ஏற்க மறுக்கிறார் அமித்ஷா பேசுறார். அனுராக் தாக்கூர் ஒரு அமைச்சர், பிஜேபி அமைச்சர் பேசுறார், என்னன்னு சனாதன தர்மத்தை தமிழ்நாடு ஏற்க மறுக்கிறது பேசுறார். அப்ப அவர்களுக்கு இது அதிர்ச்சியாக இருக்கிறது, புதுசா இருக்குது. ஒரு கோர்ட்டு சொல்லி நாம ஒரு ஆள் நமக்காக சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக மேடையிலையும் பேசுறாரு, கோர்ட்லயும் பேசுறாரு, நேரா மலையேறி போய் கல்ல பார்த்துட்டு தீர்ப்பு எழுதி அதை அமல்படுத்துறதுக்கு சிஎஸ்எஃப் அனுப்புறாரு. நம்மால இவ்வளவு தைரியமா செஞ்சோம், தமிழ்நாடு போலீஸ் குறுக்க போந்து 144 போட்டிருக்க, நீ போரா திரும்பி அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன தமிழ்நாடு இது? அப்படி அவங்களுக்கு அங்க ஆச்சரியமா இருக்கு. அமித்ஷா பேசுறாரு, பாராளுமன்றம் ஒரு நீதிபதி 2 நீதிபதி, கடந்த ஒரு வருஷமா ஏன் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சின்ன விஷயங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, பெரிய பிரச்சனையா காட்டுறாங்க. ஒரு ஏட்டு விசாரிக்கிறதுக்கு மேல இது ஒண்ணு கிடையாது. ராம ரவிக்குமார் இங்க தர்காவை தாண்டி போய் அந்த கருங்கல்ல நான் பந்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏட்டு கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு. ஏட்டு ஏன்பா நீ இப்ப அங்க போய் ஏத்துங்கிற தர்காவை தாண்டி அப்படின்னு கேட்டாருன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அந்த ஏட்டு முடிச்சுடுவாங்க. ஒண்ணு போடாம பாரு, இல்லைன்னா முட்டி கட்டி உதார வச்சு அரசு ஊழியர்கள் எதிராக பேசுறேன்னு நான் லாடம் கட்டினாலும் அன்னையோட பிடிச்ச முடிஞ்சிடும். இதுக்கு மேல என்ன இருக்கு? அது தீபக்கல் சர்வே, அது ஒரு கருங்கல், அதுதாங்க கருங்கல்ங்கிறது தான் உண்மை, கருங்கல் தான் அது. அதுக்கு ஏன் எவ்வளவு ஒளிவட்டம்?
இவ்வளவு புனிதத்தன்மை இங்கதான் ஏற்கனவே ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கதான் ஏற்றுவேன், தர்காவை தாண்டி தான் ஏற்றுவேன். தர்கா இல்லைன்னா அந்த பிரச்சனையை வந்திருக்காதீங்க. தர்கா இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல போய் பந்தம் கொடுத்துங்கிறாங்க. தர்கா இல்லைன்னா கேட்பான்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு முழுவதும் இது போல நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்கு. மசூதியும் கோயிலும் பக்கம் பக்கம் இருக்கும். தர்காவும் கல்லறை, அவர்களுடைய கல்லறையும் மக்கள் வாழக்கூடிய இடமும் பக்கம் பக்கமா இருக்கும். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுமைக்கும் பிரச்சனை பண்ணணும்னா எங்க வேணாலும் பண்ணலாம். இப்ப எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அது பிரச்சனைக்குரிய இடம். இப்ப நீங்க போய் தர்காவுக்கு போக முடியாது, மேல தூணை பார்க்க முடியாது, மேல ஏற முடியாது, கீழே போய் சாமி கும்பிட்டு வரணும். இப்ப என்ன நடந்துச்சு? அது பிரச்சனைக்குரிய இடமாக மாற்றி விட்டார்கள். இப்ப போலீஸ் நிக்குது, இன்னைக்கு நீங்க போக முடியாது. திருப்பரங்குன்றத்துல மலை மேல ஏற முடியாது. ஆடு வழி போன வருஷம் வரைக்கும் வெட்டிட்டு இருந்தாங்க, இப்ப வெட்ட முடியாது. அப்ப புனிதம் அப்படின்னா தீட்டுன்னு வந்துடும். அங்க வெட்டினா புனிதம் கெட்டுறது, அப்ப தீட்டுன்னு வந்துடும். தீண்டாமை அப்படின்னு இன்னொரு பக்கம் புனிதம் இருக்கு. நீங்க புனிதம் சொன்னா அவன் தீண்டாமைக்கு ஆதரவா இருக்கிறான்னு அர்த்தம். புனிதம் ஒண்ணு கிடையாது. பெண்களை தீட்டு என்று சொல்லிதானே வழிபடுறதுல தடுக்கிறான், சமமா நடத்துறத தடுக்கிறான், கருவறைக்கு உள்ள போறதுல தடுக்கிறான், 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாலும் சமநிலையில தடுக்கிறான். இப்படி தீட்டு புனிதம்னு சொல்லிட்டா அதுக்கு கேள்வி கிடையாது, ஆதாரம் கிடையாது. இப்ப என்ன நம்ம பார்க்க தோணும்னா, ஆங்கிலேய காலத்துல இருந்த 5 நீதிபதி யோக்கியமா இருந்திருக்காங்க. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நீதிபதியான 5 அயோக்கிய போய ஆரம்பிக்கிறாங்க தீர்ப்புல. முத்துசாமி ஐயர் 1888 சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் வழக்கு போடுறாங்க, இந்த கோயில் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி போடுறோம். 2 தீட்சிதர் குரூப்ஸ்க்குள்ள அடிச்சுக்கிறாங்க, பங்கு பிரிக்கிறதுல அடிச்சுக்கிட்டு கோயில் உள்ளாரே கத்தி குத்துலாம் நடக்குது. அதெல்லாம் தாண்டி போய் இந்த பைத்தியக்காரனை பார்த்தீங்கன்னா, காரியக்கார பைத்தியக்காரன் வீடு வெளியில இருக்கிற பொருள் எடுத்து வீட்டுக்குள்ள போடுவோம். உண்மையான பைத்தியம் தான் வீட்டுக்குள்ள போடுறதுக்கு வெளியில போடுவோம். அந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள சண்டையில கோர்ட்ல போய் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சொந்தம்னு போட்டு கேஸ் போட்டுருக்காங்க. முத்துசாமி, உனக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு ஒரு துண்டு சீட்டு கூட கிடையாது, மரியாதை ஓய்வு. இது எல்லாருக்கும் சொந்தமான, சைவர்களுக்கு சொந்தமான ஒரு பொது கோயில், பப்ளிக் டெம்பிள் தீர்ப்பு எழுதினார். அதுக்கு பின்னாடி வந்த 1939 ஒருத்தர் தீர்ப்பு சொல்றார், ஆங்கிலேய நீதிபதி நியாசாமுன்னு நீதிபதி. அவரும் அதான் சொல்றார், ஒழுங்கா மரியாதை போய் அரசாங்கம் சொல்ற மாதிரி போய் நிர்வாகம் ஓடுன்றார். அப்புறம் பின்னாடிதான் சிறுவர் மட்டு கேஸ்ல இதை விட்டா எங்களுக்கு வேற வாழ்க்கை வாதாரம் இல்ல, இதை வச்சுதான் நாங்க போய்ச்சிட்டு இருக்கிறோம், நீ மடாதிபதி மாதிரிதான், ஆனா அது வருமானம் அது இதை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது, போய் தொலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி சொன்னதை எனக்கு சொல்லிடுச்சு. நீதிமன்றத்துல இப்படி பொய்யா எழுதி போடுறத அதை டாக்குமெண்ட் ஆக்குறது. இப்ப டாக்குமெண்ட் ராம ரவிக்குமார் சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கா? அதே டிஆர்எஸ் சுவாமிநாதன் நீதிபதி தீர்ப்புல எழுதிட்டாங்கல்ல, அது உண்மையாகி போச்சு. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் வாஞ்சிநாதனும் வேற வக்கீல்களும் நேரடியா வாதாடினா கூட ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பில என்ன சொல்லி இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அப்ப அதுதான் ஆதாரமாகுது. என்ன ஆதாரமாகுது? நீதிபதி அவர்களே நேர மலையேறி போய் கண்ணை தொட்டு பார்த்துட்டு அங்க ஏத்தலாம் சொல்லிட்டாரு அப்படின்னா. இப்ப முன்னாடி நீதிபதிகள் 2 நீதிபதி சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்ப பிரச்சனை ஆயிப்போச்சு. முன்னாடி சொன்ன உண்மையும் பின்னாடி சொன்ன பொய்யும் பிரச்சனைக்குரியதாயிடுச்சு, சர்ச்சைக்குரியதாயிடுச்சு. அதனால இழப்பு என்ன? இதுவரைக்கும் நம்ம ஆடு கோழி சாப்பிட்டுக்கிறோம்னா இப்ப நீங்க நின்று போச்சு. மேல ஏறி நம்ம இஸ்லாமிய சகோதரர் நம்ம கூட்டி போய் ஆடு கோழி வெட்டி நமக்கு பிரியாணி கொடுத்தாலும் இப்ப நின்று போச்சு. இப்ப பிரியாணி பாப்பாங்க கொடுப்பானா, இந்து முன்னணி கொடுப்பானா, இல்ல ராம ரவிக்குமார் கொடுப்பானா, எவன் கொடுப்பான் பிரியாணி? அன்பு செலுத்துறதுக்கு இவர்கள் செலுத்துகிற மாதிரி அவனால செலுத்த முடியுமா? நீ அடியாள கூட்டிட்டு போய் கலவரத்தில் ஈடுபடுறதுக்கு தான் இருக்கியே தவிர இஸ்லாமியர்கள் போல் சக மனிதர்கள் அன்பு செலுத்துவதற்கு ஒன்னால முடியுமா? சொல்லுங்க நண்பர்களே. இங்க நாம பொதுமக்கள்கிட்ட பேசணும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க ஒதுங்கி போனீங்கன்னா அவன் சொல்ற பொய் பூரா உண்மையாகும்.
சட்டையை பிடிச்சி கீழே வாடாக்கி வாடா எச்சி ராஜா வாடா. ஆடு ஒழி போன வருஷம் வெட்டினாங்களா இல்லையா? ஏன் வெட்டக்கூடாது சொல்லு, ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொல்லு. புனிதம் கட்டு யாரு புனிதம்? நீ யாரா சொல்றதுக்கு? மலையை வெட்டி நாங்க சாப்பிட்டு இருந்தோம், இப்ப புனிதம் கட்டுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாரா முதல்ல? இங்க புனிதமா இல்லையா நாங்க பாத்துக்கிறோம். கோயில்ல வழிபடுறது பழனிக்கு நடந்தே போய் மொட்டையை போட்டு அம்பாளுக்கு போறான், வேளாங்கண்ணிக்கு நடந்தே போய் மொட்டையை போட்டு அம்பாளுக்கு போறான், சமயபுரம் நடந்தே போறான் சாப்பிட்டு அம்பாளுக்கு போறான், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து அம்பாளுக்கு போறான், கார்த்திகை தீபம், ஆருத்ரா தரிசனம், இப்படி எண்ணற்ற மதுரை கல்லறைகள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறான், சாமி கும்பிடுறான், அம்பாளுக்கு போறான். நீ யாரா? இந்துக்களுடைய அத்தாரிட்டியே கிடையாது. நீ யாரு? இங்க இந்துக்கள் பேரை வச்சு ஒரு மக்களை வச்சுக்கிட்டு இந்துத்துவா என்ற அந்த ஒரு தீய சக்தி, இப்ப இளைஞர்களுக்கு சொல்ற மாதிரி பண்ணா தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கக்கூடிய சண்டை இது. உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அவனுக்கு தான் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி வாஞ்சிநாதன் பேசுற வீடியோவை அவங்க கிட்ட போய் போட்டு காட்டணும். தீய சக்தி எது தூய சக்தி எது முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்க. இந்துன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்துத்துவான்னு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்க பேர்ல அவன் போய் தகராறு பண்றான். நீ வேற ஏதாவது பேர் வச்சுக்க, இந்துக்காக நான் உரிமை நிலைநாட்டின புனித உன்னை யாரும் கேட்கல, உன்னை யாரும் அனுப்பல, நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். இவர்கள் தான் வரலாற்றிலே உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள், சிறைக்கு போயிருக்கிறார்கள், அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கோயில்ல சமமா தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், தெருவில் சமமா நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக இருக்கட்டும், சாதி கலவரத்துக்கு எதிராக இருக்கட்டும், மதவெறி கலவரமாக இருக்கட்டும், ஆண் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கம்யூனிஸ்டுகளும் அம்பேத்கர் பெரியாரிஸ்டுகள் தான் போராடிட்டு வர்றாங்க. எந்த இந்து முன்னணியும் சந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் எந்த கேள்வி புயலும் போராடுறது கிடையாது. இவங்க தான் போராடி இருக்கிறாங்க. என்னைக்காவது வந்து பேசுறியா? பேசுறிய பெரிய இந்து கந்தன் மலை இந்து கட்டாமிசி வைக்க கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு போய் கேட்டியா? ஏன்னா செத்து போன கவின் ஐடில படிச்சவன், பணக்காரன், நல்ல குடும்பத்தை, இந்த பொண்ணை கட்டி காதலிச்சான், கல்யாணம் பண்ண என்னோட தப்பு அப்படின்னு கட்டாமிசனத்துக்கு போய் அங்க போய் உன் வீரத்தை காட்டுற. அதை காட்டுறதுக்கு ஒரு துப்பு கிடையாது. உத்தமபுரத்துல தீண்டாமை சோறு வச்சுக்கு எவன்டா வச்சது? ஏன் சக இந்துவ நீ எப்ப தீண்டாமை சோறு வச்சு தடுக்கலாம் தொடரா அப்படின்னு கட்டாமிசி வச்சு நீ படம் எடுத்து காட்டுற. உனக்கு தைரியம் இருக்கா? சும்மா வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், நீதிபதிகள் நம்மாலே, காவல்துறை நம்மாலே, கார்பரேட் நம்மாலே, நான் எதையும் செய்து விடலாம் என்றால் உன்னால் வஞ்சிக்கப்பட்ட, உன்னால் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான விவசாயிகள், கோடிக்கணக்கான தொழிலாளர்கள், கோடிக்கணக்கான இளைஞர்கள் நெருப்பாக கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுட்டு பொசுக்கப்படுவாய். உன்னால் அமைதியாக வாழ முடியாது. நீ சும்மா கந்தல் மலர்கள் நமக்கேண்டா ஒவ்வொன்று போயிட்டு இருக்கான், பக்தர்கள் போயிட்டு இருக்கான். சும்மா என்னப்பா அவசரம்? நாங்க 2000 ஆரம்பிச்ச சிவனடியார் ஆறுமுகசாமி சூத்திரன் அவரை சிற்றம்பலம் மேடையில் தமிழ் பாடி வழிபட்டார் என்பதற்காக தீட்சிதர்கள் அடித்து கையை உடைத்து வெளியே தூக்கி இருந்தார்கள். எந்த RSS கேட்டது? எந்த இந்து முன்னணி கேட்டது? எந்த பிஜேபி கேட்டது? மக்கள் அதிகாரம் கேட்டது, மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் கேட்டது. அங்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, வேல்முருகன், விடுதலை சிறுத்தைகள், அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து போராடினோம். 8 ஆண்டுகள், ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது. எங்க முன்சிப் கோர்ட்ல போய் சிவனடியார் ஆறுமுகசாமி மற்றவங்களும் பாடக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டான். சிவில் கோர்ட்ல பாப்பா சிவில் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டான். அதுக்கு எதிராக வழக்கு, ஜாயிண்ட் கமிஷனர் வழக்கு. அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ மனசுக்குள்ளே பாடிக்க. பூசனார் நாயனார்லாம் பெரிய புராணத்தை மனசுல தான் பாடிட்டாரு, நீ அது மாதிரி மனசுக்குள்ளே பாடிக்க, நீ சட்டம் போட்டு பாருன்னு ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் உத்தரவு போட்டார். அதை எதிர்த்து கமிஷனர், அப்புறம் ஹைகோர்ட், ரிட் அப்பீல், போராட்டம். இதுக்கு இடையில ஒரு 50 எஃப்ஐஆர் எங்க மேல விழுந்துருக்கும். போராட்டம் 8 வருஷம் போராட்டம் பண்ணி அப்புறமா உத்தரவை வாங்கிட்டு வந்து
அவரை யானை மேல உட்கார வச்சு உள்ள கூட்டிட்டு போய் பாட போற தீட்சித போற நின்றுட்டு எஸ்பி அடிச்சு தரலாம், போலீஸ் அடிச்சு தரலாம். வாஞ்சிதான் சாமியாரை கூட்டு உள்ள போனார். நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன். உள்ள போய் சாமியார் கண்ணாடியை உடைக்கிறான், இழுக்கிறான், மேல பூரா எண்ணெயை கரைக்கிறான். ஒரு தீட்சித ஒரு போலீஸை கடிச்சே விட்டான், கட்டவர்களை பிடிச்சி கடிச்சு விட்டான். எப்படி சார் உங்க கட்டவர்களை கடிச்சாங்க? நான் அவனை காலில் போட்டு மிதிச்சேன் போலீஸ்கார. அப்ப என்னன்னா எந்த அளவுக்கு அவங்க தீவிர வெறிகொண்டு இருக்கிறாங்க. நம்ம சிஸ்டம் நீ கட்டியான கோயிலுக்கும் பாப்பானுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? கோயிலை கட்டியது யார்? நம்முடைய முன்னோர்கள். சம்பளம் கிடையாது. எத்தனை பேர் செத்துருப்பான்? இப்ப மாதிரி ஜேசிபி இருக்கா? இப்ப இருக்கிற மாதிரி விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ச்சி இருக்கா? இப்ப இருக்கிற மாதிரி பெரிய டிப்பர் லாரி இருக்கா? அப்ப ஒரு பெரிய கோயிலை கட்டுறது எத்தனை ஆண்டுகள், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உழைப்பு உதிரத்தை கொட்டி அந்த கோயில் கட்டியிருப்பார்கள். பாப்பானுக்கு என்ன சம்பந்தம்? பாப்பானுக்கு கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம உள்ள சாமி கூட வரக்கூடாதுங்கிறான், தமிழ் பாடக்கூடாதுங்கிறான், நீ மணி ஆட்டக்கூடாதுங்கிறான், நான் தான் ஆட்டுவாங்கிறான். நீ ஆடுவே. நீங்க வெறுமனே கோயில் நடவடிக்கை அல்ல, சமூகத்திலே தீண்டாமைக்கு எதிராக கடுமையான போராட்டம் நடக்குது. தெருவுல தடை பண்றது, ஜாக்கெட் போடக்கூடாதுங்கிறது, படிக்க கூடாதுங்கிறது, பரிசனை கேட்க கூடாதுங்கிறது, நீங்க சாதி மறுப்பு திருமணம் பண்றது, எல்லாத்துக்கும் எதிராகவும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும்போது அந்த போராட்டத்தினுடைய நீட்சி கோயிலுக்கும் போகிறது. ஏனென்றால் அந்த தீண்டாமையுடைய அந்த கரு பிளாஸ்க் போல கருவறையிலே வைத்து பாதுகாத்து அதை ஒரு அதிகார பீடமாக பவர் சென்டராக மாற்றுகிறான். இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி எங்க நிக்குதுன்னா கோவிலையே என்கிட்ட கொடுக்குறான். அர்ச்சகரு வழிபாடுறது அதெல்லாம் கிடையாது, கோவிலே என்கிட்ட கொடுத்துரு. மசூதிய பாய் நிர்வகிக்கிறார்ல, சர்ச்ச கிறிஸ்டின் நிர்வகிக்கிறார்ல, அப்ப கோயில எதுக்கு HRNC என்கிட்ட கொடு. பார்க்கறதுக்கு ஒரு நியாயம் போல தெரியும். சர்ச்சை கட்டினது யாரு? மசூதியை கட்டினது யாரு? கோயில கட்டினது யாரு? சரி, மசூதியை பாய்கிட்ட கொடுத்தாச்சு, சர்ச்சை கிறிஸ்டின் கொடுத்தாச்சு. இந்து கிட்ட கூட திருப்பரன் கோயில்ல எந்த இந்து கிட்ட கொடுப்ப? செட்டியார் இந்துவா, பிற்படுத்தப்பட்ட இந்துவா, அல்லது தாழ்த்தப்பட்ட இந்துவா, அல்லது பாப்பான்ற இந்துவா? எந்த இந்து கிட்ட கொடுப்ப நீங்க? அப்ப அரசு எங்க அரசு தலையிடாம இருக்கவே முடியாதுங்க. அரசு தலையிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு அம்சம் இருக்கா எங்கேயாச்சும்? அரசு எல்லா இடத்துலயும் தலையிடும். தீட்சிதரை சொல்றாங்களே நாங்க அரசு தலையிடக்கூடாது, மத விவகாரம். எந்த விவகாரமா இருந்தா அரசு மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் போது நாங்க அரசு தலையிடதான் செய்யணும். அரசு தலையிடாம இருக்கவே முடியாது. அரசுன்னு ஒண்ணு வந்துட்ட பிறகு, ஜனநாயகம் ஒண்ணு வந்துட்ட பிறகு, சட்டத்தின் ஆட்சி ஒண்ணு வந்துட்ட பிறகு தலையீடு இல்லாம இருக்கவே முடியாது. சும்மா பேசுறான். அப்ப மதவாதிகள், நீ வெளியில RSS BJP உன்னுடைய விஷயங்கள் நீ வச்சுக்க, கோவில்ல மதவாதிகள், மதம், அந்த மதம் என்பது யாருடைய உரிமை? பார்ப்பானுடைய உரிமை. அந்த மத உரிமையை வழிபடக்கூடிய பாப்பா எத்தனை 10 பேர் இருப்பாங்க அர்ச்சகர், அல்லது 100 பேர் இருப்பாங்க. ஆனா கோவிலுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய வழிபாட்டு உரிமை தான் அது உயர்ந்தது, பெரிது. அந்த மணியாட்டக்கூடிய அர்ச்சகருடைய பாப்பாருடைய உரிமை பெரிதல்ல. இது அரசியல் அமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிறது. மத உரிமையை விட வழிபாட்டு உரிமை தான் பெருசு, சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு இடத்துல கோயில்ல உள்ள போறோம், உள்ள போனதுக்கு எதிராக வழக்கு போடுகிறார்கள், தீர்ப்பு சொல்லுகிறார்கள், தண்டிக்கிறார்கள், சிறைக்கு அனுப்புகிறார்கள். அதற்கு எதிராக போராடிதான் கோவில் நுழைவு அதிகார சட்டம் வருகிறது. இந்த சட்டத்தை அமல்படுத்திய திரும்ப போராடுகிறோம், கோவில் நுழைகிறோம். இன்றைக்கும் தமிழகத்திலே எண்ணற்ற கோயிலே எல்லா சாதியினரும் வழிபட முடியாது. எண்ணற்ற கோயிலே சட்டம் இருந்தாலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது. இப்ப இத நாம மக்கள் போராட்டத்தின் மூலம் தான் சாதிக்க முடியுமே தவிர சட்டத்தின் மூலம் சாதிக்க முடியாது. சட்டம் உதவி செய்யும். அப்ப தமிழகத்துல CSF அனுப்பி ஒரு நீதிபதி அந்த உத்தரவை நிறைவேற்றணும்னு கையோடய பிரிண்ட் பண்ணி கையோட கொடுத்து விடுறாரு ராம ரவிக்குமார். அப்படின்னா இங்க தமிழ்நாடு போலீஸ் தடுத்து நாங்க அப்பீலுக்கு போறோம் போயிடு அப்படின்னு சொல்லுதுன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் பின்புலம் தான் அந்த போலீஸ் முடிவுக்கு முக்கிய காரணமே தவிர நீங்க வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த பின்புலத்தை நாம் விட்டுறக்கூடாது. அன்றைக்கு உத்தரவு கோர்ட்டு போட்ட பிறகும் நாங்க
அன்னைக்கு தமிழ்ல பாடுறதுக்கு எந்த பிஜேபி, எந்த இந்து முன்னணி, எந்த RSS எவனும் சப்போர்ட் பண்ணல. ஆனா கோவிலை அதே சாமியாரை நாங்க உள்ள நிறுத்தி அந்த வழக்குல உள்ள போய் கோவிலை அரசாங்கம் எடுக்கலாம் 18 ஆண்டுகள் ஒரு ரிட்டு மனு உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறது. ஒரு வழக்கு ரிட்டு போட்டோம்னா வர்றதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் அவங்க இறுதி விசாரணைக்கு இந்த அந்த அந்த உள்ள போட்டு நாங்க கோயில் அரசாங்கம் எடுக்கலாம் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு வர்றோம். 6 மாசத்துல சுப்பிரமணிய சாமி உள்ள நுழைச்சி சுப்ரீம் கோர்ட் கொண்டு போய் அந்த கோயிலுக்கு எதிராக வழக்கு நடக்கும் போது நாங்க 10 ஆண்டுகள் சிதம்பரம் கோயிலுக்கும் 8 ஆண்டுகள் அனைத்து சாதி அர்ச்சகர் வழக்கிற்கும் நாங்கள் நடையாக நடந்திருக்கிறோம். நூற்றுக்கணக்கான முறை நாங்கள் போயிருக்கிறோம். தீட்சிதருக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டிலே KK வேணுகோபால் வருகிறார், CS வைத்தியநாதன் வருகிறார், இன்றைக்கு அட்டார்னி ஜெனரலாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் வருகிறார். இப்படி அனைத்து இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடிய PS நரசிம்மா ஆஜராகிறார். நமக்காக ஆஜராகிறதுக்கு 4 வக்கீல் இருக்கிறாங்க. சும்மா கிடையாது. அதே தீட்சிதர்களிடம் கோயிலை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என அன்றைக்கு VHP அகில உலக தலைவர் அசோக் சிங்கால் சிதம்பரம் கோயில் உள்ளே கூட்டம் போடுகிறார். பிராமண சங்க தலைவர் வருகிறார், பிஜேபி இளைஞர் வருகிறார். அப்படி எல்லாரும் நேரடியாக வருகிறார்கள். அப்ப இது கோயில்ல கல்லு பிரச்சனை கிடையாது, தீபத்தூள் பிரச்சனை கிடையாது. கோவில் என்ற அமைப்பையே அந்த மதவாத இந்துத்துவ சக்திகள் கைப்பற்ற துடிக்கிறார்கள். அந்த கோவிலுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்க துடிக்கிறார்கள். கோவிலிலே அன்றாடம் வரக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை கொள்ளையடிக்க துடிக்கிறார்கள். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பக்தர்களுக்கு எதிரே மொட்டை அடிச்சதோட போயிடுவான், அடுத்து அவன் வேலையை பார்ப்பான். அப்படிப்பட்டவனை இஸ்லாமியருக்கு எதிராக சாதி ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக, பெண்ணடிமைத்தனத்தை மீண்டும் நியாயப்படுத்துவதற்காக அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை மீண்டும் அடிமைத்தனத்திலே, பிற்போக்குத்தனத்திலே ஆழ்த்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். ராமர் கோவிலுடைய அந்த அபிஷேகத்தை கோவில் உள்ளர திறவோட்டு காட்டணும்னு சொல்லி இங்க HRNCக்கு கவர்னர் உத்தரவு போடுகிறார். நிர்மலா சீதாராமன் தமிழக அரசை குற்றம் சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அயோத்தியாக மாற்றுவோம் என்பது கட்டடத்தை இடிப்பது என்ற அர்த்தம் மட்டும் கிடையாது. இங்கு சாதி ஆதிக்கத்தை, வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் கீழே சமூகத்திலே ராஜா, நயினார் நாகேந்திரன், ராம ரவிக்குமார், அர்ஜுன் சம்பத் இப்படி கீழே சமூகத்திலே சாதி கட்சிகளை வைத்து அவர்கள் திரட்டி அதை அமல்படுத்த பார்க்கிறார்கள். அது மக்களிடத்திலே மதிப்பிழக்கும் பொழுது, புறக்கணிக்கப்படும் பொழுது நீதித்துறையின் வழியாக, ஒரு மதுரை காவல் ஆணையர் வழியாக, திருப்பரங்குன்றை இன்ஸ்பெக்டர் வழியாக, கோவில் EO, RDO வழியாக அதை உத்தரவாக, டாக்குமெண்டாக, ஆவணமாக நம்மளை கட்டுப்படுத்த பார்க்கிறார்கள். நண்பர்களே, பெரும்பான்மையான மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சமத்துவத்துக்கு எதிராக, மதசார்பின்மைக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும், பாராளுமன்றமே சட்டம் இயற்றினாலும் அதை தூக்கி தெருவிலே கொளுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி சமூக நீதியை களத்திலே நிலைநாட்டுவோம். இதை தமிழகம் முழுவதும் நாம் பறைசாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.